குமாரனை கொண்டு, கிறிஸ்துவை கொண்டு நம்மை பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்து விடுதலையாக்கி எங்க போய் சேர்த்தார்னா மறுபடியும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். வேற எங்கேயும் நம்மளை சேர்க்கல. ஆவியிலே ஆரம்பித்தவர்கள் மாம்சத்தில் முடிந்தார்கள் என்று கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார். நல்ல அழைப்பை பெற்றதான ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஷைன் பண்ணவர்கள், நட்சத்திரத்தை போல பிரகாசித்தவர்கள் காலப்போக்கில் கிருபைகளையும் ஊழியத்தையும் வரங்களையும் அழைப்பையும் இழந்து ஒண்ணுமில்லாமல் போன ஊழியக்காரர்களையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் நடக்குது? தேவ சித்தத்தை விட்டு விலகும் போது எல்லாமே ஆபத்தாக முடிகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் வார்த்தைகளில் உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். தட் இஸ் a great lesson for this day. இதில் ஊழியக்காரர்கள் தப்பு செய்வார்கள், விசுவாசிகள் தப்பு செய்வார்கள். ஒரு அவிசுவாசி தப்பு செய்தால் இட்ஸ் ஓகே, பட் ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனும் தப்பு செய்தால் நோ. ஒரு மனுஷன் அவமானம் அடைஞ்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப 2வது தரம் அந்த தப்பு பண்ணுவானா? நிச்சயமா பண்ண மாட்டான். அந்த அவமானமே அவனுக்கு வாழ்நாள் எல்லாம் நினைப்பூட்டும். அவன் செய்த தவறு இன்ச் பை இன்ச்சாக செத்துக்கிட்டு இருப்பான். நான் சொல்லுகிறது சரின்னு உங்களால் எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? 100க்கு 100 சரண்டர் பண்ணி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிறத நம்புற மக்கள் எத்தனை பேர்? நான் நினைச்சதை செய்யணும், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவர் நினைச்சதை செய்வார், அதுக்கெல்லாம் நான் ரெடி கிடையாது. எனக்கு பிடிச்சது, எனக்கு இது காரியங்கள், எனக்கு 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 அவர் பேரை சொல்லி எனக்குன்னு நான் செஞ்சுட்டு நான் பாட்டு போயிட்டுருப்பேன். என்னை யாரும் தொடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பர்சனல் மேட்டர்ஸ், நம்முடைய சொந்த காரியங்கள் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துறதே இல்லை. ஒரு ஆசீர்வாதம் வேணும். நான் என் வழியில் போவேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் என்கிட்ட கொட்டுன்னு கொட்டணும். நம்ம இன்னைக்கு நினைச்சது இது நடக்கணும், இது நல்லா தெரியுது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு போடு போட்டுட்டு கர்த்தாவே நீ இருப்போம் அந்த ஆசீர்வதின்னு சொல்லி அவரை வளைக்கிறதான சுபாவங்கள். To please God it is difficult. தேவனை திருப்திப்படுத்துவது மிக கடினமான ஒரு காரியம். அன்றைய பிள்ளைகளே, இதெல்லாமா வாழ தெரியாமலையா பரிசுத்தவான்கள் பவுல் பேதுருன்னு உட்கார்ந்துட்டு கழுத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்து வாழ்ந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க? பைத்தியங்களா இதெல்லாம்? இப்படி ஒரு சுகமான வாழ்க்கை, நான் நினைச்சது செய்யலாம், நான் நினைச்சது போகலாம், இதெல்லாம் கத்தாவே வரும். அந்தந்த நேரத்துக்கு அவரை ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு எங்க இஷ்டத்துப்படி நாங்க செய்யறோம்னா இந்த பைபிள் எதுக்கு? அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எதுக்கு? எனக்கு தேவையே கிடையாது. சேர்ந்து நாம் வசனத்தை தியானிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய மகிமையை மனுஷன் திருடாதிருப்பானாக. கர்த்தருடைய ஜனங்கள் ஆமேன் என்று சொல்வார்களாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். போன வருஷத்தில் சில காரியங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 1A 1B முடித்து 1C அதனுடைய தலைப்பு ஆன்செஸ்ட்ரல் சின்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்ன்ஸ், அது இன்விசிபிள் கேஜாக, மறைந்திருக்கக்கூடிய சிறையாக அது மாறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ட் ஆஃப் தி சர்வீஸில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் விளங்கிடும். பிரமாதமாய் கர்த்தர் அதை நடத்தினார். அதில் பல எக்ஸாம்பிள் உண்டு. அதில் இன்றைக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்த்து நாம் தியானித்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு திருந்த வேண்டுமானால் நாம் திருந்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் வீடுகளுக்கு செல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சில காரியங்கள் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வளர விடாதபடிக்கு சில தடைகளை சில குடும்பங்களில், சில நபர்களில், ஏன் நமக்குள்ளே, என்ன சிலர்லாம் என்ன எல்லாரும் பலவீனர்கள் நமக்குள்ளே இருக்குது. இதில் என்ன காரியம் அப்படின்னாக்க, கிறிஸ்து உருவாகி இருக்கிறார், ஆனால் உருவான கிறிஸ்து வளரணும். கிறிஸ்து உருவாகாவிட்டால் இங்கே யாரும் உட்கார முடியாது. ஆமென். கிறிஸ்து உருவாகவிட்டால் இங்கே யாரும் உட்கார முடியாது. அப்போ அந்த உருவான கிறிஸ்து வளர வேண்டியிருக்குது. ஹல்லேலூயா. சின்ன, அதாவது ஒரு ரெண்டு குட்டியூண்டு இலையை விட்டதான ஒரு 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 விதைச்சிருக்கோம். ஒரு 4 நாள் கழித்து டபக்குன்னு என்ன செய்யுது, இத்தினூண்டு 2 இலையை மாத்திரம் இப்படி பாட்டுக்கு இத்தினூண்டா இருக்கு. அது ஒரு நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு செடி. அந்த குட்டியூண்டு இலையில் உங்களுக்கு என்ன நறுமணம் வீச போகுது? ஒன்றும் இல்லை. அது பாருங்க, அது நல்ல முதிர்ச்சி அடைந்து நல்லா வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட மரங்கள் நிறைந்த ஒரு அல்ல பழங்கள் பழ மரங்கள் நிறைந்த ஆர்ச்சிட்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளே போயிட்டோன்னா அப்புறம் திருப்பி வரவே நமக்கு மனசு இருக்காது. அவ்வளவு சுகந்த வாசனையாக இருக்கும். 2 இலையை வச்சுக்கிட்டு இத்தினூண்டா உட்காந்துட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன வாசனை இருக்குது? இல்லை. அதுபோல தான் நாம் வளர வேண்டியிருக்கு. நாம் வளர்ந்தால் தான் கிறிஸ்துவின் நறுமணம், சுகந்த வாசனை நம் மூலமாக வெளிப்படும். ஆண்டவருடைய எண்ணமே அதுதான். அல்லேலூயா. வாயை திறந்தா பிதாவாகிய தேவனுக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த சிருஷ்டிப்புக்கு முன்னாலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே குமாரனை கொண்டே வரும். அது விவாகங்களாக இருந்தாலும் குமாரனோட கனெக்ட் ஆகும், கம்யூனியனாக இருந்தாலும் குமாரனோட கனெக்ட் ஆகும், ஆராதனையானாலும் குமாரனோட கனெக்ட் ஆகும், பலிகளானாலும் குமாரனோடு கனெக்ட் ஆகும். எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட கனெக்ட் ஆகும். பரலோகமே அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை, பூலோகமும் அவரால் அன்றி வேறு யாராலையும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய பிள்ளைகளை, பிசாசுக்கு அடிமைகளாக இருந்த மக்களை குமாரனை கொண்டு ஒரு இழுத்து பிதாவுக்கு பிள்ளைகள் ஆக்குனதுக்கு அப்புறம் குமாரனுடைய வாசனை அடிக்கணும்னு விரும்ப மாட்டாரா? நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? முழு மூச்சா 24 மணி நேரமும் பிதாவாகிய தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்த தேவகுமாரன் என்று எழுதியிருக்கிறதே. எதெடுத்தாலும் குமாரனோடு அந்த ஐக்கியம் அப்படியே இந்த உலகத்தில் குமாரனை வெளிப்படுத்தி காட்டி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற தெய்வம் குமாரனை கொண்டு, கிறிஸ்துவை கொண்டு நம்மை பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்து விடுதலையாக்கி எங்க போய் சேர்த்தார்னா, மறுபடியும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். வேற எங்கேயும் நம்மளை சேர்க்கலை. எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோன்னா ஏதோ விடுவிச்சுட்டு எங்கேயோ ஒரு சத்திரத்தில் போட்டு வைக்காம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் சேர்த்து, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இந்த பூமியில வைத்து, இன்னைக்கு நாம் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இந்த பூமியில இருக்கிறோம். We belong to the kingdom of God. Hallelujah. Amen. அப்படி வச்சு பாதுகாக்கிற தேவன் மறுபடியும் குமாரனையே அனுப்பி நம்மளை அழைத்து செல்லுகிற தெய்வம். தேவனை பாராட்டலாம். குமாரனை கொண்டு அல்லேலூயா ரட்சித்தவர், குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மை சேர்த்து பங்காளிகளாக்கினவர். நம்ம பாஷையில் பேசணும்னா பங்காளிகளாக்கினவர், பங்கு பெறச் செய்தவர், குமாரனுடைய ராஜ்யத்துக்கு சேர்ந்தவர்கள் என்கிற பட்டத்தோடு, பதவியோடு, கௌரவத்தோடு இந்த பூமியில வாழ வைக்கிறவர். என்னுடைய வார்த்தைகளை கவனித்தே நீங்க வரணும். இனி காலம் நிறைவேறும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குமாரனையே அனுப்பி அவருக்கு சொந்தமானவர்களாகிய நம்மை அவர் பரலோகத்துக்கு இழுத்து செல்லுகிறார் என்று சொன்னால்,
இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது குமாரனுடைய வாசனை வீச வேண்டும் என்று என்ன எதிர்பார்க்க மாட்டாரோ? கொஞ்சம் அழுத்தி திருத்தி சொல்லுங்க. எதிர்பார்க்க மாட்டாரோ? அதான் அந்த குமாரனுடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்ட்டு நம்ம மனப்படமாக சொல்லிட்டோம். ஆனால் கொஞ்சம் கருத்தாய் அதை ஆராய்ந்து பார்த்தால், அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. அதை விரும்புகிறது பிதாவாகிய தேவன். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? He spent the life of his son to redeem us. It's very costly. தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை பிழிந்தாக்கும் நம்மை விடுதலையாக்கி சம்பாதித்து கொண்டார். அப்படியானால் குமாரனுடைய வாசனை, குமாரனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சுகந்த வாசனை வீசுவதை விரும்புவாரோ விரும்ப மாட்டாரா? விரும்புவார். இப்போ நம்மில் ஏன் சில நேரங்கள் வீசுவதில்லை? அப்போது குமாரனாகிய கிறிஸ்து நமக்குள் உதித்ததும், நம்மத்தில் உதித்ததும், நமக்குள் உருவானதும் மெய்தான். என்ன வார்த்தைகள்? நான் சொன்ன வார்த்தைகள் என்ன? நம்மத்தில் உதித்தது, அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாம்சமும் இரத்தமும் உடையவராய் நம் நடுவில் அவர் வாசம் பண்ணினார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அது இருந்தது. அப்படி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ உதித்தது உண்மைதான். அந்த உதித்தது, அந்த அருணோதயம் நம்மை சந்தித்தது. அருணோதயம் நம்மை சந்தித்ததும் உதித்ததும் உண்மை. பிறகு நமக்குள் உருவானதும் உண்மை. நமக்குள்ளே உருவானது உண்மை. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் அப்படின்னா, Christ must be formed in you. Until then I travail with pain அப்படின்னு சொன்னான். I travail with pain. அப்போ கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாக வேண்டியது எவ்வளவு ஒரு அவசியம் என்பதை பாருங்கள். என்னத்தெல்லாம் உருவாக்கிக்கிட்டு உள்ள, ஆனால் உருவாக்க வேண்டியது கிறிஸ்து. அந்த உருவான கிறிஸ்து வளர வேண்டுமே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உருவான கிறிஸ்து வளர வேண்டுமே, வளர வேண்டுமே. எந்த அளவுக்கு வளர வேண்டுமானால் கிறிஸ்துவின் அளவுக்கு பூரண புருஷராக வேண்டும். ஹல்லேலூயா. நம்மையே வெறுத்து விட்டா ஜீவியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. நம்மையே வெறுத்து விட்டா ஜீவியம் செய்திடலா, நம் சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. சிலுவை சுமப்பதனா நம் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனா நம் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நம்மையே வெறுத்து விட்டா ஜீவியம் செய்திடலா, நம் சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. பேர் புகழ் எல்லாமே நம் இயேசுவின்
உருவான கிறிஸ்து வளரட்டுமே, நாமது மறையட்டுமே. தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடுவோ, தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடிடுவோ. இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள் இருக்கட்டுமே. நம் இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள் இருக்கட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையணுமே. சேர்ந்து பாடுவோமா சந்தோஷமா, ஜபமாக. வளரட்டுமே அப்பா, நமது மறையணுமே. நம் சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். உம்மையே வெறுத்து விட்டான், ஜீவியம் செய்திடலாம். நம் சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். கிறிஸ்து வளரட்டும், உருவான கிறிஸ்து வளரட்டும். உங்களுக்குள் வளரணும், எனக்குள் வளரணும். எல்லாம் வளர்ந்துட்டோன்னு சொல்ல முடியாது. அவருடைய அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷர்களாகும் வரைக்கும் நமக்கு ஒரு வளர்ச்சி தேவை. இதை வளர விடாதபடிக்கு தி இன்விசிபிள் கேஜஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். அதுதான் நம்மை தடுக்கிறது பிரியமானவர்களே. அதை குறித்து தான் கர்த்தர் தொடர்ச்சியாய் சொல்லி கொண்டு வருகிறார். இந்த நாளிலே ஒரு ஆபிரகாம் என்கிறதான ஒரு மகனை குறித்ததான சில செய்திகளை நாம் கேட்போம். முற்பிதாக்களை குறித்து நாம் பார்க்கும்போது தே ஆர் தி ஒண்டர்ஃபுல் பேட்ரியாக்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அவர்களுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அவர்களைப் போலவே நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்மைதான். பட் தெர் இஸ் அ டார்க்கர் சைட் ஆஃப் தோஸ் பீப்புள். இன்றைக்கி அவர்களுடைய இருளான சைடை கொண்டு வந்து காட்டி வெளிப்படுத்தி எக்ஸ்போஸ் பண்ணி அவர்களை அவமானப்படுத்துகிறதுக்காக நம்முடைய ஊழியம் இல்லை. பட் தென் தெர் ஆர் ப்ரெஷியஸ் லெசன்ஸ் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் தேர் டார்க்னஸ், ஃப்ரம் தேர் டார்க்கர் சைட். அதைத்தான் ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவைகள் நமக்கு சம்பவிக்கக்கூடாது. The only one person who has no darkness at all is Christ. Hallelujah. God is light, in him there is no darkness at all என்று இருக்கிறது. There is no shadow of turning. There is no darkness at all. ஒரே ஒருத்தர், தேவாதி தேவன் ஒருவரே, இருள் இல்லாத தெய்வம். எப்பக்கத்தில் பார்த்தாலும், எவ்வளவு எந்த பக்கத்தில் நாம் நோக்கி பார்த்தாலும் அவர் பிரகாசமாக இருக்கிறார். There is no shadow of turning and there is no darkness at all. This is what we have seen and then we testify என்று சொன்னார்கள். இதை நாங்கள் கண்டு உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் மனுஷர்களாகிய நமக்குள் the brighter சைடும் இருக்கும், அதே நேரத்தில் டார்க்கர் சைடும் இருக்கும். வெளிச்சத்தின் பகுதியும் நம் மக்களாகிய நமக்கு இருக்கும், மனுஷர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு இருளின் பக்கமும் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இருளின் பக்கத்தை நாம் வெளிச்சத்தின் பக்கத்தை தானம் செய்ய வேண்டுமானால் செய்யலாம் வரும் சந்ததிக்கு. இல்லாவிட்டால் இருளின் பக்கத்தை தானம் செய்து கொண்டு போவோம். திஸ் இஸ் வேர் த டேஞ்சர் லைஸ். இங்கே தான் ஆபத்து காத்திருக்கிறது. இதை தேவன் சுட்டி காட்டி அந்த இடத்துல இருந்து நம்மை சுகப்படுத்தி வெளிச்சத்தை நம்ம சந்ததிக்கு வரும் சந்ததிக்கு கொடுக்கத்தக்கதாக அருள் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வேகமாக நாம் வாசித்து ஹல்லேலூயா 12வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து,
நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். போதும். She is a stunning beauty. Stunning beauty. அப்போ அந்த மகனுக்கு வயசு 75. யாருக்கு? நம்ம ஆபிரகாமுக்கு வயசு. இது ஸ்டோரி மாதிரி போகும். நல்லா நீங்கள் ரொம்ப யூ வில் என்ஜாய் டுடே. அப்போது 75 வயசில் இருக்கும்போது ஒரு 10 வயசு குறைச்சி வச்சுக்கோம். பாட்டியம்மாவுக்கு 65 வச்சுக்கோம். 65 வயசில் இவ்வளவு பியூட்டியா? ஸ்தோத்திரம். பயங்கரமான பியூட்டிஃபுல் லேடி. இந்த காரியத்தை சொல்கிறது, இது ஆபிரகாம் சொல்கிறது தான். இட் இஸ் இன்அப்ராப்ரியேட். அப்ராப்ரியேட்னா என்னென்னா, த டைமிங் இஸ் இன்அப்ராப்ரியேட். இவன் சொன்னது தப்பு கிடையாது. ஒரு ஒய்ஃபை பார்த்து நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கமான்னு சொல்கிறது தப்பு கிடையாது. நம்மெல்லாம் சொல்லியிருக்கோம்ல. சொன்னான் என்ன, எல்லாம் சிரிப்பு வருது, அவர் சொன்னதே இல்லை போல இருக்குதுன்னு. கர்த்தர் நல்லவர், அவன் சொல்லியிருக்கிறான். இது எதுக்காக சொல்றான் அப்படின்னா, எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தேவன் அவனை எகிப்துக்கு போக சொல்லலை. ஹல்லேலூயா. அப்போ எகிப்துக்கு போக சொல்லாத போது இவன் கிளம்பி போய் தன் உயிருக்காக பயந்து அவன் போக எத்தனிக்கும் போது, ஸ்தோத்திரம், he suddenly thinks about the beauty, the charm on the face of his wife. My question is, 12வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கிறதான வசனங்களை நீங்கள் உற்று பார்த்தால், இப்போ வேண்டாம், இது ஏற்கனவே பார்த்தது தான். உன் இனத்தை விடு, உன் ஜாதியை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, உன் தேசத்தை விடு, உன் பொருள்களை விடு, உன் அதை விடு, இதை விடுன்னு சொல்லி மாட்டு வண்டி எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பு, ஹீரோ எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிடான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, எங்கே போகணுன்னு தெரியாமல் போகும்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய பியூட்டியை தெரியலையோ? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி சிரிப்பு வரும். அல்லேலூயா. அப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது தெரியலையா? அதே பியூட்டி தானே இப்போ வருது பின்னால், அதே ஒரு அழகு தானே இப்போ வருது. திடீர்னு ஐயாவுக்கு இப்போ மாத்திரம் பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு தெரியுது. எப்படி? This is it. As long as your focus is on God, you don't concentrate on these things. You will concentrate on the God of heavens, who is more beautiful than anybody in the whole world. அதுக்காக நம்ம மனைவிகளையோ பிள்ளைகளையோ பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு நம்ம சொல்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. I want to bring out the positive things of Abraham, the brighter side of Abraham, in fact more than the darker side. அவனுடைய இருட்டான காரியங்களை காட்டிலும் அவனுடைய பிரைட்டர் சைடு தான், அவனுடைய வெளிச்சமான காரியத்தை கொண்டு வரணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னு கேட்டால், அது அவனுடைய வெளிச்சமான காரியம், பிரகாசமான காரியம்தான் நம்ம தேவனிடத்தில் அழகாய் கொண்டு போய் சேர்க்கும். டார்க்கர் சைடு கொண்டு போய் சேர்க்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக 1லேருந்து 4 வரைக்கும் பார்க்கும்போது இதெல்லாம் விடுன்னு சொல்லும் பொழுது, என்ன தைரியமா அது பியூட்டிஃபுல்லாக இருக்கா, பியூட்டி இல்லையா, சோறு இருக்கா இல்லையா, நேரம் இருக்குதா இல்லையா, இது இருக்குதா அது இருக்குதா, எது இருந்தாலும் கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து தைரியமாய் வந்தானே, பயங்கர விசுவாசத்தில் வந்தானே. ஆனால் போக சொல்லும் பொழுது அவன் எங்கே போகணும், அவன் உயிருக்கு ஆபத்து வருமேங்கிறது கொஞ்சம் கூட அவன் கவலைப்படாதபடிக்கும், சாராளுடைய அழகையும் குறித்து கவலைப்படாதபடிக்கும், டேஞ்சர்ஸ் என்னென்ன இருக்குதுங்கிறதையும் கவலைப்படாதபடிக்கு தன் தேவன் மேலே விசுவாசம் வைத்து பிரயாணம் பண்ணிட்டு போன அதே மனுஷன், when he leaves the zone of God's will, trouble starts. தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகி வரும் பொழுது வேண்டாத தொல்லைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். Please take these words in an unbiased heart. As long as our focus is on God's will, we are safe. நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அப்போ நம்முடைய பியூட்டினால எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு தேவன் பொறுப்பாளியாய் மாறிவிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு பியூட்டி நிமித்தம் நமக்கு கேடுபாடு வராதபடிக்கு தேவன் தடுத்து காப்பாற்றுகிறார். We are going to see wonderful things today. I appreciate you for listening. Hallelujah. Amen. என்ன வந்தாலும் ஜீவனை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆபத்துகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பறந்து காக்கிற பட்சியை போல அவன் காக்கிற தேவன் நமக்கு உண்டு. எல் ஷடாய். ஹல்லேலூயா.
எல் ஷடாய். ஆனால் அவன் தேவ சித்தத்தை விட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிலீவர். பிலீவர்னு சொல்றது கிடையாது. பிலீவர் இஸ் அ காமன் சிம்பிள் வேர்ட். Abraham don't deserve this simple things. Abraham deserves a fantastic word which I don't have in my mouth. என்னுடைய வாயில விவரிக்கிறதுக்கு அந்த மகனை புகழுகிறதற்கு என் வாயில வார்த்தை இல்லை. விசுவாசின்னு சொல்றது எல்லாம் ரொம்ப சீப்பான வார்த்தை ஆபிரகாமுக்கு. நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆபிரகாமை புகழும் பொழுது அந்த வார்த்தை லேசான வார்த்தை தான். விசுவாசத்தில் ஜெய வீரனும் தகப்பனும் விசுவாச வீரனும் விசுவாச எண்ணத்தெல்லாம் வரமாட்டேங்குது பார்த்தீங்களா, வாழ்த்த பத்தலை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சடன்னா ஒரு ஒரு ஃபேமின் ஒன்று வரும்போது, ஒரு பற்றாக்குறைன்னு ஒன்று வரும்பொழுது, ஒரு பஞ்சம் என்று ஒன்று வரும்பொழுது அந்த விசுவாசத்தை விட்டு விலகுனானே. இட் இஸ் டேஞ்சரஸ். இட் இஸ் டேஞ்சரஸ். I know that you will enjoy today. Hallelujah. நீங்கள் நல்லா மகிழ்வீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு. ஆமேன். கொஞ்சம் நல்லா பொறுத்து உஷாராக வசனங்களை கேளுங்க, அந்த சத்தியத்தை கேளுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் விலகுன பொழுது அவன் ஜீவனுக்கு பயம், தப்பிக்க முடியாது, ஜீவன் போயிடுங்கிற ஒரு பயம் வந்தது. Unbelief creates fear. Hallelujah. Faith creates boldness. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். சுனாமியை கண்டு பதறான், கொரோனாவை கண்டு பதறான், பலவிதமான நோய்களை கண்டு பதறான். என் நிலைமையிலும் எந்த நேரத்திலும் தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றன் பின்னால் எல்லாத்தையும் ஒரு இழந்த ஒரு மகன் அவன் சொல்லுகிறான், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? நன்மையை பெறும் நாட்களிலே துதித்ததான நாம் தீமையை சோதனைகளின் நடுவில் நாம் துதிக்காமல் இருக்க முடியுமா? அதே தேவன் தானே. அதே தேவன் நன்மையை அனுப்பினார் சில காலம், அதே தேவன் தீமையை அனுப்பினால் நாம் மாறி போகிறோம் பார்த்தீங்களா? ஆனால் அவரோ மாறாதவர். அவர் அனுப்பின தீமையை மறுபடியும் நன்மையாக மாற்றுகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க? காட் கேன். தேவனால் எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. உங்கள் நாவினால் வாயை திறந்து அறிக்கை பண்ணி நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் விசுவாசம் எப்படி வரும்னு பாருங்கள். தேவனால் எதையும் செய்யக்கூடுமே, தேவனால் எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. நன்மையை தீமையாக மாற்ற முடியும், தீமையை நன்மையாக மாற்றுவது அவருக்கு லேசான காரியமாச்சே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனாய் மாற்றினது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனாய் மாற்றினது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தந்தது லேசான காரியம். மண்ணான மனுஷர்க்கு மண்ணாவை தந்தது லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பெலன் உள்ளவன் பெலனில்லாதவன், பெலன் உள்ளவன் பெலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் அப்பனுக்கு லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்த்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் வைப்பதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறும்
லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனில்லாதவன், பலன் உள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசா காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். அப்பனுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். ராஜாவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனில்லாதவன், பலன் உள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். மகாராஜாவுக்கு லேசான காரியம். நம் அப்பனுக்கு லேசான காரியம். அவன் விசுவாசித்திருக்க வேண்டியது. பஞ்சத்தை தேவன் அனுப்பும் பொழுது விசுவாசிக்காமல் எகிப்துக்கு ஓடிப்போனான். இதுவும் பழைய சரக்கு தான், வெயிட் பண்ணுங்க. அப்போ திடீரென்று அவன் உயிருக்கு பயந்ததினாலே தன்னுடைய சாராளுடைய அழகு, அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு காரணமாக கண்டான். He found it as an advantage to point out the beauty of his wife, to manipulate that he might somehow preserve his life, which is very, very dangerous. பரிசுத்தவான்கள் சில ஆபத்தான காரியங்களில் இறங்கினதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபத்தான காரியங்களில் இறங்கினார்கள். துணிச்சலான சில காரியங்களில், பயங்கரமான பரிசுத்தவான்கள் சில மோசமான துணிச்சலான காரியங்களில் இறங்கி இருக்கிறார்கள். செய்யத்தகாத, இஸ்ரவேலில் செய்யத்தகாத ஒரு அக்கிரமத்தை செய்த ஒரு மகாராஜா, the number one king of Israel, he is the number one king. பட்ட பகலில் செய்யத்தகாத ஒரு, அது அடுத்த வாரம், இந்த வாரம் அல்ல. you will be thrilled to understand that. அதுபோல he found it as an advantage. அப்போ அவன் சொல்லுகிறான், எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ளவள். இந்த எகிப்துக்கு கர்த்தர் போக சொல்லலை. பஞ்சகாலம் வந்ததுனால நீ உடனே ஓடிப்போன்னு சொல்லலை. பஞ்சகாலம் வருகிறதற்கு முன்பாக நல்ல செட்டில் ஆகி தானே இருந்த கானான்ல. ஒரு செழிப்பான ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்கே பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு ஆராதனை செய்தான். பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்தான். கானான் தேசத்தில் லேசாக கொஞ்சம் சூடு ஏற்றிட்டார் ஆண்டவர். அவன் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக சூடு ஏற்றுறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். கழுகுக்கு எப்படி கர்த்தர் செய்கிறாரோ, நல்ல பஞ்சு மெத்த வரைக்கும் நல்ல கூடு கட்டி குஞ்சுகளை உட்கார வச்சுட்டு ஜாலியாக வேலைக்கு வேலை சாப்பாடு போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்குது. அந்த குஞ்சுகள்லாம் வளர்ந்து பறக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கடினமான பெரிய பெரிய கட்டைகளை வச்சு கூடு கட்டுது பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டுருவார் ஆண்டவர். அந்த தாய்ப்பறவை கழட்டுது. அப்போது இந்த குஞ்சுக்கு தெரியும் என்னமோ நடக்குது, வீட்டை ரெனோவேட் பண்ணுறாங்க, இடிக்கிறாங்க, ஆஹா அப்படின்ட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை இடிக்கிறான். அது ஏதோ ஏதோ அந்த இலை விழுந்திருக்கும், இல்லை கட்டை விழுந்திருக்கும், ஏதோ நடந்துச்சுன்னா அம்மா நம்மளை காப்பாற்றும்ல அப்படிங்கிற ஒரு நல்ல தைரியத்தில் கொஞ்ச நாள் ஓடுது வண்டி. கொஞ்சம் சத்தங்கள் அதிகமாகுது. டொம்முன்னு பிடுங்குற சத்தம், குச்சிகளை அப்போ அதுகளுக்கு கொஞ்சம் பயம் வருது. அம்மா என்னம்மா நடக்குது? ஒன்றும் இல்லைம்மா, நீ பாட்டுக்கு தூங்குமா ராஜா அப்படின்ட்டு ஜாலியாக தூங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவி விட்டு கடைசியில் பார்த்தா பஞ்சு மெத்தையும் இல்லாதபடிக்கு டொம்முன்னு கீழே தள்ளி விட்டு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த குஞ்சுகள் கோபம் அடைஞ்சு, அது இனி இந்த அம்மாவை நம்பி நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்குன்னு 2 ரெக்கை இருக்குதுல்ல, இனி நம்ம காலில் நம்ம நிற்க வேண்டிதான் போலடா அப்படின்ட்டு அது பறந்து முடியலன்னு வரும்பொழுது தாய்ப்பறை வந்து அதெல்லாம் தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார்னா எவ்வளவு ஜீவனுள்ள தேவன், நம்முடைய இருதயங்களை எவ்வளவு நல்லா அறிந்திருக்கிற கர்த்தர் இப்படித்தான் நடத்துவார். இந்த குச்சிகளெல்லாம் அது உருவலைன்னா வாழ்க்கையில் அது பறக்காது. முடமாய் அப்படியே ரெக்கைகளோடு முடமாய் அப்படியே இருக்கும். இதை சுமக்கிறது யாரு? இந்த தாய் சுமந்துட்டு போக முடியுமா? இவ்வளோ பெரிய பறவையாகும், ரெக்கை பறக்க தெரியாமல் இவ்வளோ பெரிய பறவையில் அந்த தாய் பறவைக்கும் வயசாகிட்டே போகும், கிளடாயிட்டே போகும். 3-4 குஞ்சுகள் 3-4 பெரிய பெரிய பறவைகளை சுமந்துட்டு போய் ஃபீட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் தான் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. விசுவாசத்தில் நம்மெல்லாம் ஃபீடிங் பாட்டிலை வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. சபையில் பாஸ்டர் ஜெபிப்பார், பாஸ்டர் எங்களுக்கு அவர் ஆசீர்வதிப்பார், பாஸ்டர் தான் எல்லாத்துக்கும் பதில் தருவார், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த உலகத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு, அல்லேலூயா, சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய் மாசற்ற பிள்ளைகளாய், அல்லேலூயா, முறுமுறுக்காமல் தர்க்கம் இல்லாமல் பிழைக்கும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எழும்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் நமக்கு சகாயர். அல்லேலூயா. God is our present help. ஆமென். ஒரு அருமையாய் விசுவாசித்த ஒரு விசுவாச வீரன் திடீர்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவன் சொன்னதாக அங்கே இல்லை, ஆனால் தன்னுடைய ஜீவனுக்காக பயந்தான் என்று நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவனை கொண்டு போடுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊரை விட்டு ஊரு தெரியாத ஊருக்கு போய் அங்கே என்ன காட்டு மிருகம் இருக்குமோ, என்ன ஆபத்துகள் இருக்குதோ, என்னமோ தெரியாத ஒரு இடத்துல நம்முடைய ஜீவன் போயிருமேன்னு அப்போ பயம் இல்லையே. இங்கே இன்னொரு தேசத்துக்கு நம்மளா போகிறோம், நல்லா தெரியும், அவனுடைய இருதயம் உணர்த்துனுதா எனக்கு சந்தேகமாக இருக்குது. எவ்வளோ அழகாய் விசுவாச ஜீவியத்தில் வந்தவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் மழுங்கி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் சில வேளைகளிலே பார்க்கிறோம் அல்லவா. நிறைய விசுவாசிகளுடைய இருதயங்கள் நல்ல வந்தவர்கள், ஆவியிலே ஆரம்பித்தவர்கள் மாம்சத்தில் முடிந்தார்கள் என்று கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார். நல்ல அழைப்பை பெற்றதான ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஷைன் பண்ணவர்கள், நட்சத்திரத்தை போல பிரகாசித்தவர்கள் காலப்போக்கில் கிருபைகளையும் ஊழியத்தையும் வரங்களையும் அழைப்பையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போன ஊழியக்காரர்களையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் நடக்குது? தேவ சித்தத்தை விட்டு விலகும்போது எல்லாமே ஆபத்தாக முடிகிறது. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய சொந்த அறிவை நாம் நம்பாமல், லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ப்ராவர்ப்ஸ் 3 நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3 நாம் அழகாய் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ கர்த்தரை நம்பிக்கொண்டிரு என்று, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதி. 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்கிறதான அருமையான ஒரு வசனம் இங்கே உண்டு. பிரியமானவர்களே, சில நேரங்களில் நல்ல பிரகாசித்ததான மக்கள் காணாமல் போகிறார்கள். இந்த நிலைமைகள் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஜபமாக அதை சொல்லுவீர்களா? ஆண்டவரே, எங்கள் சுய புத்தியின் மேலே நாங்கள் சாய்ந்து நல்ல பிரகாசித்ததான நாங்கள், தெய்வமே,
காணாமல் போகிற அந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு நேரிடவே கூடாது. அப்படின்னா சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள்னு எசையா 26 ஹல்லேலூயா 1, 2, 3 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். ஐசையா சாப்டர் 26 நம்ம பார்க்கும்போது என்ன நகரம் உண்டு நமக்கு அந்த இடத்துல போட்டிருக்க, அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு. பெலனான நகரம் உண்டு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று எபிரேய ஆக்கியோன் அழகாய் சொல்லி இருக்கிறான். அப்போ அந்த நிலையான நகரம், பெலனான நகரம் பரலோகம், தேவனுடைய ராஜ்யம். ஸ்தோத்திரம். அந்த பாடப்படும் பாட்டு அதுக்கு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் என்று ஏசாயா 26:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நகரத்துக்குள்ளே யார் போக முடியும்? ஒரு பாட்டு ஒன்று பாடினோம், கர்த்தாவே உமது கூடாரத்துக்குள் யார் போய் தங்குவான்னு ஒரு பாட்டு அழகாய் பாடி நம்ம சமர்ப்பித்தோம் அல்லவா, நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு சமர்ப்பித்தோம் அல்லவா. இங்கே அதுபோல் இந்த நகரத்துக்குள் கொண்டு போகிறது யார்? இங்கே நகரத்துக்குள் யார் பிரவேசிப்பார்கள் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 2வது வசனத்தில் இருக்கிறது. சத்தியத்தை கேட்கிறவர்கள் அல்ல, சத்தியத்தை பாடுகிறவர்கள் அல்ல, சத்தியத்தை கை கொண்டு வருகிற அந்த மக்களுக்கு பெயர் த பீப்புள் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அவர் ட்ரூத்தை பிடிச்சிட்டு வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. தேவனுடைய சத்தியத்தை பிடித்து வந்து அதை கை கொண்டு வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி செய்து காட்டி வருகிற அந்த சந்ததி அவன் நீதியுள்ள ஜாதின்னு பேர் அவர்களுக்கு. அவங்களுக்கு வாசலை திறவங்கன்னு சொல்கிறார், திறங்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரே, அந்த நீதியுள்ள ஜாதியில் அந்த 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 லிஸ்ட்டில் நான் இருக்கணும் ஆண்டவரே. நீங்களாம் கேட்பீங்களா? ஒரு விசை கேட்போமா? அல்லேலூயா. ஆண்டவரே நான் இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜாதி உள்ள, அந்த ஜாதின்னா நம்ம இந்த காலத்தில் உள்ள ஜாதிகள் கிடையாது. இட்ஸ் எ நேஷன். ஜாதின்னு பைபிளில் வரும்பொழுது அது அந்த 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 தேசத்தை குறித்த கும்பலை குறிக்கும் எப்போவுமே. இந்த காலத்தில் நம்ம வச்சிருக்கிற ஜாதிகள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்ததி, அந்த கும்பல் உள்ளே வர்றதுக்கு வாசலை திறங்கன்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை நாம் செய்வோமானால் நமக்கு சமாதானம் இருக்கும், பூரண சமாதானம் இருக்கும். தேவ சித்தத்தை விட்டு விலகி போகும்பொழுது தான் கலக்கம் உண்டாகும். கலங்கி மனசு படபடபட நடிக்க ஆரம்பிக்கும். நான் நினைக்கிறேன் தேவ சித்தத்தின்படி நான் காட்டுகிற இடத்துக்கு நீ போன்னு சொல்லி அவன் போகிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. ஆனால் அவன் பஞ்சத்தை கர்த்தர் வர வச்ச பிறகு அவனுக்கு டெஸ்ட் பண்ணி அவனுடைய விசுவாச பரீட்சை அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அவன் தேவ சித்தத்தை விட்டு தவறும் பொழுது அவனுக்கு படபடபடன்னு ஆரம்பிச்சிருச்சு. அந்த படபடன்னு ஆரம்பித்ததுனால தான் எம்மா நீ அழகாக இருக்க, உன்னால் என்னான்னு செத்து போயிடுவேன் போல இருக்குதுன்னு அவன் டைலாக் பேச ஆரம்பிக்கிறான். தேவன் அழைக்கும் போது, தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கும்போது உன்னால் நான் சாவேன்னு என்னைக்காவது ஒரு நாளாவது சொன்னானா? நீங்கள் பதில் சொல்லணும்ல. ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படி சொல்லலையே. அப்போது இதுலேருந்து நம்ம ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொள்கிறோம். 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் அந்த இடத்துல போய் சொன்னோடனே இந்த அந்த அந்த எகிப்து ஊரார் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அந்த அம்மா நம்ம அழகாக இருக்காங்கன்னு சொல்லி யாரையாவது எவனாவது வந்து கல்யாணம் பண்ணிடுவான். இந்த அம்மாவை தள்ளிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவான், புருஷங்காரனை கொன்றுவான் அப்படிங்கிற ஒரு காரியம். அதனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணுறார். என்ன தப்பு பண்ணுறாரு? என் சகோதரின்னு சொல்கிறார். இதில் ஒரு பெரிய சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டா? இப்போது இந்த சாராளம்மா இருக்காங்கல்ல, நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னால் தான் இவங்க வாழ்ந்தாங்க, அப்படி தானே? நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னால் வாழ்ந்தாங்க. இந்த அம்மா உண்மையாகவே ஆபிரகாமுக்கு சகோதரி தான், உண்மையாகவே சகோதரி. ஒரு விதத்தில் அப்பாவுக்கு பிறந்து, ஆனால் அம்மா வந்து வித்தியாசம். அப்போ அவனுக்கு பிரதர் சிஸ்டர் தான் ஆகும். அந்த பிரதர் சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணிக்கலாமா? நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால் தான் இவங்க இருக்கிறாங்க. லேட்டரான் நியாயப்பிரமாணம் வந்தோடனே கர்த்தர் அந்த லேவிய ராகமத்தில் பார்க்கும்போது அதை நோன்ட்டாங்க, முடியாது, அந்த பிரமாணம் கூடாது. அதுக்கு முன்னால் இது நடந்தது. ஆல்ரைட்.
அப்போது அந்த ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு ஐயாவுக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு ஆறுதல். என்ன ஆறுதல்? நம்ம சகோதரின்னு சொல்கிறோம், அது தப்பு இல்லைல்ல, தப்பு இல்லைல்ல அப்படின்னு அவர் லைட்டாக என்ன பண்ணிக்கிறார், கொஞ்சம் சரி பண்ணிக்கிறார். தேவனுடைய பார்வையில் அது கிடையாதே. ஹல்லேலூயா. மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சட்டப்பூர்வமாக போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இவன் மனைவி பிடிக்கலை, அவளை கட்டினதுக்கப்புறம் அவளை பிடிக்கலை, போ வீட்டுக்கு, இப்போ அவ்வளோதான், உனக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லி அப்போது தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொன்னான், சர்வ வல்லவர் அப்படி சொல்லலையே, ஆதியிலேயே தேவன் அப்படி சொல்லலையே, மனுஷனை சிருஷ்டித்தவர் சொல்லவில்லையே அப்படின்னு சொல்றார். உடனே அவன் எகிப்துக்குள்ள போகும் பொழுது, எகிப்துக்கு கிட்டி சேர்ந்த பொழுது அவன் ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. இவள் என் மனைவி அல்ல, இவள் என் சகோதரி. ஆனால் இப்படிப்பட்ட பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளும் பொழுது ஒரு விதத்தில் அவன் இது சரி என்று தன்னை ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டான், தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான். தகப்பனுக்கு பிறந்தவள், ஆனால் தாய்க்கு பிறந்தவள் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது சகோதரி தான், சகோதரி தான், ஒரு விதத்தில் ஹாஃப் சிஸ்டர் டு எப்ரஹாம். நியாயம்தான் ஒரு விதத்தில். எப்படியோ அதை நியாயப்படுத்தி கொண்டு, தேவன் அதை நியாயப்படுத்தவில்லை. நோ, காட் டிட் நாட் பெர்மிட் தட். பட் அவருடைய பிரமாணத்துக்கு முன்னமே அது அவன் செய்ததுனாலே, நியாய பிரமாணத்துக்கு அப்புறம் தேவன் லெவிட்டிகஸ்ல, லேவிய ராகமத்தில் அதை தடுத்து போட்டார். நோ, சரி அது போகட்டும் என்று விட்டுவிட்டு தடுத்து போட்டார். ஆனால் ஒரு விதத்திலே அது கரெக்ட் என்று சொல்லிக்கொண்டு தன்னை எப்படியோ அமைதிப்படுத்தி கொண்டு ஒரு பொய் சொல்ல, அது பொய்யாக அது மாறிற்று. தேவனோ அதை பொய்யாக எடுத்தார், இவனோ அது சரியாக எடுத்தான். போத் ஆர் லைக் தட். இவன் செய்தது சரி என்று இவன் உள்ளத்திற்கு தோன்றுகிறது, ஆனால் தேவனுடைய உள்ளத்திற்கோ அது சரி அல்ல என்று தோன்றுகிறது. சில நேரங்களில் இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்கிறோம். ஒரு காரியத்தை ஒரு சிலருக்கு மறைக்க வேண்டுமானால் நேரடியாக அதை சொன்னால் மறுக்க முடியாது. ஆகையினால எப்படி தப்பித்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஏதோ அதுக்கு சம்திங் கனெக்டடாக ஒரு வார்த்தை கிடைக்குமானால் அது உண்மைதான், ஆனால் கனெக்டடாகத்தான் இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை, ஆனால் அது வழியாக அந்த வார்த்தை கனெக்ட் ஆகுங்கிறதுனால அந்த வார்த்தையை போட்டு மெயினான காரியத்தை மறைச்சி தப்பிச்சுட்டு போவோம். காரியம் தெரியப்படுத்தக்கூடாது என்று நாம் நினைச்சிட்டோம், அடுத்தவனுக்கு காரியத்தை தெரியப்படுத்தக்கூடாது. நம்ம உள்ளத்தில் இன்னொரு குத்துது நம்மளை, நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு. நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ பொய் சொல்லக்கூடாதுரா, உண்மையை சொல்லணும், நீ பாட்டுக்கு பொய் சொல்லிட்டு போகாதுன்னு. என்ன பண்ணலாம்? இது எதுலையாவது இந்த ரூட்டில் ஏதாவது ஒரு வார்த்தை வருதா? ஐயோ இப்படி கேட்டனே, அது ஏதாவது ஒரு ரூட்டில் ஒரு வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையை சொல்லி, அது ரூட்டில் இது வார்த்தை வருது இல்லை, அதனால் நான் உண்மையை தானே சொன்னேன். காரியத்தை மறைக்கணும், ஆனால் அது பொய்யா மாறாது நம்ம உள்ளத்துக்கு. ஆனால் அதல்ல, நீ சொல்றது உண்மை அல்ல. எத்தனை பேர் சொல்லியிருக்கோமோ, கை தூக்க வேண்டாம் ஐயா சாமி. இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். காரியத்தை மறைக்கணும். இதுதான் நான் சொல்ல மாட்டேன், இதுதான் சொல்ல மாட்டேன். அது எதையோ ஒன்று கனெக்ஷனை பிடிச்சி அங்கே அது மாதிரி அது இது அப்படின்னு சொன்னால் கனெக்ஷன் ஆகுது இல்லை சார், தப்பு இல்லை. ஒரு சிலர் சிரிக்க முடியாமல் சிரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ தப்பிச்சுக்கலாம்ல. அப்படி ரூட்டில் வர்றத அப்படி சொல்லிட்டு மெயின் வேற, ஆனால் ரூட்டில் வர்றது உண்மை. மெயினை சொல்ல மாட்டோம், பொய் சொல்லா மெய்யர்கள் நம்மெல்லாம், நமக்கு பேர். மெயினை கொண்டு வர மாட்டோம், மெயினை மறைச்சிருவோம். ஆனால் இதுதான் சொல்ல மாட்டோம், ரூட்டில் ஏதாவது அதை சொல்லி அப்படியே தப்பிச்சுட்டு
ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை வேறு மாதிரி செய்வோம். நடக்குதா நடக்கலையா சொல்லுங்கள்? அல்லேலூயா. எல்லா மனுஷர்களும் செய்ததான காரியம் ஐயா அதை செய்திருக்கிறார். ஐயாவுடைய பிள்ளைகள் தானே நம்ம, அதனால தானே செய்வோம். செய்திருக்கான். அப்போது சில காரியங்களை இப்படி நம்ம செய்யும்போது தப்பித்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் அது நாம் செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள், அந்த பொய்யின் நிமித்தம் வரக்கூடிய விளைவுகள் நமக்கு தெரியாது. This is the most dangerous thing. We are stepping into some very, very dangerous area, zone. தெரியாது. சர்வசாதாரணமாக தப்பித்து கொள்ளுகிறதற்காக அது கனெக்ட் ஆகிற ஒரு வார்த்தையை சொல்லி மெயினானதை மறைச்சி என்டர் ஆகிடும். This is a practice that is coming from the forefathers. If not addressed, if not put to death, you will transfer it to your next generation, the same thing. Hallelujah. If this issue is not addressed now, இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு அதை சரிபார்த்து அதை அத்தோடு அழிக்காவிட்டால் நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு நம்ம தானம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ப்ளீஸ் வாட்ச் அவுட் மை வேர்ட்ஸ். தானம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவோம். திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தி லைஃப் ஆஃப் Abraham. அவன் அப்படி சொல்லிட்ட பிறகு என்ன நடக்குங்கிறது தெரியாது. அவன் நினைச்சது அத்தோட தட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்னு நினைச்சான். எண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்னா என்ன? நம்ம பிரச்சனைக்கு முடிவுன்னு நினைச்சான். தட் பிகேம் தி பிகினிங் ஆஃப் எ வெரி வெரி பிக் ப்ராப்ளம். வெரி வெரி பிக் ப்ராப்ளம். அது அவனுக்கு தெரியுமா? இதை சொல்லும் போது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. This is how we get caught into the web of the devil. சாத்தானுடைய அந்த வலைக்குள்ள சிக்கிறது நம்ம இப்படித்தான். அதனால தான் கர்த்தர் இயேசு சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது எதனால? தீமையினால் உண்டாயிருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அதுக்கு உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா பொல்லாங்கனால் உண்டாயிருக்கும்னு போட்டிருக்கும். பொல்லாங்கனால் உண்டாயிருக்கும், தட் இஸ் a correct translation. தீமையினால் உண்டாகும்னு போட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. கரெக்டாக ரூட்லேருந்து நீங்கள் நான் ஒரு நாள் அதை எடுத்து பார்த்தேன். ரூட்டுக்கே போயிட்டேன். என்ன தான் இங்கே நீங்கள் தீமைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டெல் மீ வாட் இட் இஸ்ன்னா பொல்லாங்கன் இருக்குது. ஈவில் ஒன், விக்கெட் ஒன்னு போட்டிருக்குது. விக்கெட் ஒன்னா யாரு? த டெவில். இஃப் யூ சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ், இஃப் தெர் இஸ் அ மேனிப்புலேஷன், மாற்றி மாற்றி இந்த பொய்களில் அப்படி மாற்றி மாற்றி நம்ம சொல்லும் பொழுது அதை பொல்லாங்கன் இந்த பொல்லாத பிசாசு அதை சாதகமாக்கி கொள்கிறான். அட்வான்டேஜ். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். தட் இஸ் இஸ் ஸ்பெஷல் சப்ஜெக்ட். இஸ் அ மாஸ்டர் இன் லைஸ், மாஸ்டர் ஆஃப் லைஸ் அவன். அதனால தேவ ஜனங்கள் எவ்வளவு உஷாராய் இருக்க வேண்டும். ஆமேன். கிறிஸ்துவின் சுகந்த வாசனை வரவிடாதபடிக்கு எவ்வளவு தடைகள் பாருங்கள். So let's learn this lesson. அப்போ அந்த வார்த்தைகள் இவனுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. சர்வ சாதாரணமா போய் எகிப்தில் என் சகோதரின்னு சொல்லிட்டான். கல்ச்சரல் இஷ்யூஸ் என்னன்னு அவனுக்கு தெரியுமா? கலாச்சார பிரச்சனைகள் என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு தெரியாது. எகிப்தில் தன்னுடைய சந்ததியார் அடிமைகளாகி 430 வருஷம் அடிமைகளாகி அதுக்கப்புறம் கானானுக்கு போறாங்க. அதனால அவன் சந்ததிகளுக்கு எகிப்தை குறித்து நல்லா தெரியும். யாருக்கு தெரியும் எகிப்தை குறித்து? ஆபிரகாம் பார்வோனுடைய அடிமையில் இல்லையே, இருந்தானோ? இல்லை. ஏற்கனவே முன்னாலே சொல்லிட்டார், உன்னுடைய சந்ததியார் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கானான் தேசத்தில், ஆனால் அவர்கள் படப்போகிற பாடுகள்லாம் சொல்லிட்டார். அப்போ அவன் இல்லையே. அப்போ எகிப்துடைய கலாச்சாரம் ஆபிரகாமுக்கு தெரியாதே. பஞ்சம் வந்ததுனால அவன் அங்கே போய் தஞ்சம் புகுந்து இங்கே வந்ததுனால கலாச்சார இஷ்யூஸ் தெரியாததுனால அவன் சொன்ன பொய்யின் நிமித்தம் பயங்கரமாக மாட்டிக்கிட்டான். என்ன மாட்டினா உங்களுக்கு தெரியுமில்ல? என்ன நடந்தது? பார்வோன் அவனுடைய மனைவியை எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ கல்ச்சரல் இஷ்யூஸ் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எகிப்துடைய கலாச்சாரத்தை நான் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டடி பண்ணேன். என்னதான் இவனுங்கன்னா, எகிப்து கலாச்சாரத்தின்படி ஒரு பெண்ணை ஒருவன் மணக்க வேண்டுமானால்
அந்த பெண்ணுடைய தகப்பனிடத்தில் நெகோசியேஷன்ஸ் நெகோசியேட்னா பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். அந்த பெண்ணுக்கு தகப்பன் இல்லைன்னு வச்சுக்குங்களேன், சகோதரன் பேச்சுவார்த்தைகளை நடத்தணும். அவங்க போய் கேட்பாங்க, இந்த பெண்ணுக்கு பிரதர் யாருன்னு கேட்பாங்க. உடனே நெகோசியேட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நெகோசியேஷன்ஸ் பண்ணுகிறது ஒரு சில கால தாமதம்னா ஒரு காலகட்டம், ஒரு டைம் எடுக்கும். நமக்கும் அப்படித்தானே. ஒரு இடத்துல ஒரு பெண்ணை பார்க்குறோம், ஒரு பையனை பார்க்குறோன்னா பார்த்தோன்னே கட்டிக்கிறேன் வா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வி டேக் சம் டைம். நாங்கள் போய் எங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்தார் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு எல்லாம் வருவோம். படத்தை கொடுங்க, எல்லாம் பயோடேட்டா கொடுங்க, எல்லாம் ஒரு டேக்ஸ் டைம். மேபி அவங்க சொல்லுவாங்க எத்தனை நாளில் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ட்டு. நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஆகும்? நாங்கள் சொல்லுவோம்னா அடுத்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போமே செத்துருவான். இதுக்கு ஒரு காலகட்டத்தை குறிப்பிடணும். சீக்கிரம் சொல்லுவோம். சீக்கிரம்னா எப்போ? அடுத்து இன்னும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் சொல்லுவோன்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாரம் அவங்க பொறுப்பாங்க. ஆனால் ஒரு வாரம் தூங்க மாட்டாங்க. அது நல்லா தான் தெரியும். ஏன்னா என்ன பதில் சொல்லுவாங்களோ தெரியாது. ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கன்ட்டு அனுப்புவாங்க. ரைட், விடுங்க. அந்த ஒரு வார கால நெகோசியேஷன்ல எங்க ஐயா அங்க இருக்காரு, எங்க அம்மா அங்க இருக்கிறாரு, அப்பத்தா அங்க இருக்குது, ஆயா இங்க இருக்குதுன்னு இப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி ஒரு கிளப்பி பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடிடலான்னு பார்த்தான் ஆபிரகாம். மனைவி தானே, மனைவிக்கு மனைவி, சகோதரிக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. அந்த ஒரு வார காலம் இழுக்கிறதுல, நெகோசியேஷன்ஸ்ல இழுக்கிறதுல, நீங்க எவ்வளவு பவுன் போடுவீங்க, எவ்வளவு சவரன் போடுவீங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நம்ம ஊர்ல இது இழுக்கிறதுல இவன் என்ன பண்ணிட்டான்னா எஸ்கேப் ஆயிடலாம், எங்க மாமாவை கேட்டுதான் நாங்க சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். பிரில்லியன்ட் ஐடியா. So Abraham congratulated himself. தனக்கு தானே பாராட்டுகள். பாத்தியாடா தப்பிச்சு ஓடிடலாம், பத்தியாடா என்ன ஐடியான்னு தனக்கு தானே. பட் தட் பேக் ஃபயர் ஆகி போச்சு. இதுல என்ன பிரச்சனைன்னா, ஒரு சாதாரண எகிப்தியன் வந்து சாராளம்மாவுடைய பியூட்டியை பார்த்து நெகோசியேஷன்ஸுக்கு வரல, ஸ்ட்ரெயிட்டா கிங் பார்த்துட்டான். பார்த்தது ஸ்ட்ரெயிட்டா ராஜா பார்த்தான். பார்த்துட்டு பிரிங்கர் இன். ராஜா பார்த்த பிறகு எங்க பேச்சுவார்த்தை? இப்போ உங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை பேச்சே வரல இல்லை, அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்டோரி இல்லை. இது கல்ச்சரை பற்றி நான் கலாச்சாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இவனுங்க ராஜா பார்த்துட்டான்னா இனி எந்த பேச்சு, மாமனை கேட்கணும், மச்சானை கேட்கணும், எவனையும் பேசுறதுக்கு வழியும் இல்லை. எவன் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, உலகமே திரண்டு இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் சரி, இஸ் த கிங். அவ்வளவுதான். இவன் இப்ப என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தவன் மனைவி ஆக்கி கொண்ட பிறகு அவனுக்கு சன்மானம் கொடுத்து அனுப்பிடுவான். போடா, நீ பிரதர் தானே, போ, நீ சகோதரன் தானே. அவன் சகோதரன் சொன்னாலும் கூட ராஜா நெகோசியேட் பண்ண மாட்டான். என்ன அர்த்தம்? சகோதரன் சொன்னா என்ன பண்ணணும்? பேச்சுவார்த்தைகளுக்கு வரணும். நீ வந்து புருஷன்னு சொன்னா கொன்னு போட்டவன் என்ன செய்வான்? எடுத்துக்குவான். சரி, அவன் உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக சகோதரன் சொன்னா ராஜா இறங்கி வந்து எவ்வளவு பவுன் போடுறன்னு கேட்பாரா? எத்தனை நிலம் வச்சிருக்கேன்னு கேட்பாரா? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாரு. என்ன வேணும் உனக்கு? வாசிங்க 12-16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர், வேலைக்காரி, கோழிகை கழுதை, ஒட்டகங்கள் கிடைத்தது. அழகான ஒரு கிளிக்குட்டியை விட்டுட்டு, 65 வயசுல ஒரு கிளிக்குட்டி, அதை விட்டுட்டு
கழுதைய வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடு கழுதை கோழி, வேலையாட்கள் வேலைக்காரி. என்ன வேலைக்காரி என்ன என்ன மூஞ்சியோட வந்தாலோ இதையா நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்பா என்னையா இது, அவன் செஞ்சதானையா நான் சொல்றேன், நானா தப்பு செஞ்சேன், நீங்கெல்லாம் என்னைய பார்த்து சிரிக்கிய. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லேடியை விட்டுட்டு எத்தனை வேலைக்காரி கொடுத்தாலும் சாரா அம்மாவுக்கு பக்கத்துல வர முடியுமா? ஏற்கனவே அந்த அம்மாவை விட்டுட்டு ஒரு பொம்பளையோட போனானே இவன். கதை தெரியுமா தெரியாத? தெரியாதவன் போல ஏன் உட்காந்துருக்கீங்க? இப்போ ஒரு காரியம் வந்துருக்கணும். இவ்வளவு பியூட்டியா இருந்திருக்கிறியே, உன்னை விட்டுட்டு எப்படி அங்க போனா? ஏதோ போய் தொலைஞ்சான் விடு. கடைசியில் அதாவது பரவாயில்ல, அந்த அம்மாவும் இருக்கு இந்த அம்மாவும் கூட இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. இப்போ இந்த அம்மா இனி கூட இருக்காதே, எங்க இருக்கும்? அது என்ன நடக்குமோ என்னவோ தெரியலடா. அட பாவி, நமக்கு தேவன் கொடுத்ததே கொடுத்தாரு, எல்லாம் பியூட்டி கிளிக்குட்டியே கொடுத்தாரு. தெய்வமே, வாழ்க்கையில் பெரிய சோதனையா போச்சேப்பா. நீ ஏன் சோதனையா போச்சு? உன் புத்தி, நீ நம்பல இல்லை தேவனை. பஞ்சகாலத்தில் தேவன் போஷிப்பார்னு சொல்லி அடாவிடித்தனமா நீ பயங்கரமான விசுவாசத்தில் கிளம்பி வந்த போது உன் ஆபிரகாமுடைய பொண்டாட்டியுடைய பியூட்டி உனக்கு தெரியல. நான் வாக்குவாதம் பண்ற மாதிரி தான் பேசுவேன். அப்போ தெரியல. இப்போ நீ தேவ சித்தத்தை விட்டு விலகி நீ வரும்போது உன் உயிருக்கு ஆபத்து வர, இவளுடைய பியூட்டினாலே, இவளுடைய பியூட்டினா தமிழ்ல அழகுனாலேயே உன் உயிருக்கே ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச போது இப்படிப்பட்ட ஒரு மேனிப்புலேஷன் அழகா நீ பண்ண நிமித்தம் யூ கங்க்ராச்சுலேட்டட் யுவர் செல்ஃப். நீ பாராட்டி கொண்ட. அது பெரிய பெரிய தைரியமா தப்பிக்க போறோன்ட்டு வந்த பிறகு பேக் ஃபயர் ஆகி போச்சு. அது சரி, இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஒரு பொய்யை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விளைவுகள் நமக்கு தெரியாது. திஸ் இஸ் அ லெசன். தெரியாத டேஞ்சர்களில் மாட்டி முழிச்சு தப்பிச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நவ் ஃபார் எக்ஸாம்பிள், ஹல்லேலூயா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கோழி கழுத குப்பையெல்லாம் கொடுத்து இந்த போ வேலைக்காரி வேலை கொடுத்துட்டு போன்னு சொல்லி போயிட்டு வாப்பா, உனக்கு தயை காட்டுறேன். சாராளின் நிமித்தம், அவள் நிமித்தம் அவனுக்கு ஒரு தயை. அந்த அம்மாவுடைய கிளிக்குட்டியினுடைய அழகு நிமித்தம் வந்தது வேலைக்காரி கோழி ஆடு மாடு பண்ணின்னா. சி, என்ன இதெல்லாம்? தன் வாழ்க்கையே போன மாதிரி, பறி கொடுத்த மாதிரி, பஞ்சத்தில் வேணா அந்த அம்மாவோட சேர்ந்து சுண்ணாம்பாய் சாகலாம் ஒழிய மிச்சத்தை நீங்க தான் சொல்லுங்க. பஞ்சம் சோறு தண்ணி இல்லாட்டினாலும் பொண்டாட்டி அழகா பார்த்துக்கிட்டே செத்துடலாம் போல. ஆனா வேலைக்காரியை பார்த்துக்கிட்டே சாகவா? இங்க பயங்கரமான காரியமா இருக்குது. தயை பாராட்டினான் ஆபிரகாமுக்கு. தயை என்னடா தயை? இது தயையா? இது தயையா? மாட்டிக்கிட்டே ஆண்டவரே, இப்போ என்ன பண்ணனே தெரியலையே, ஐயா ஐயா. ஒருவேளை கதறி இருப்பானோ, புலம்பி இருப்பானோ, என்ன செய்திருப்பானோ, கர்த்தாவே தெரியல. ஆபிரகாமுக்கு தேவன் தயை காட்டினார். இந்த சூழ்நிலையில் அவன் விட்டு வந்தானே, தூக்கி போட்டு வாடானே, எங்க போறீங்க, எங்க கூட்டு போறீங்கன்னு கேட்காம வந்தானே. அவங்க அப்பா எல்லாம் மூன் வர்ஷிப்பர்ஸு, சந்திரனை வணங்குற ஆட்கள். இன்னைக்கும் அவன் ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பல்ல ஒரு மூன் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் விக்கிரங்களை விற்று அவங்க வணங்கிட்டு வந்தாங்க. தூக்கி போட்டு என்னை இப்படி வந்தவன் எவனுமே இல்லையே எனக்கு, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சிலரை குறித்து மெச்சிக்கொண்ட தெய்வம். ஹல்லேலூயா. இதெல்லாம் we are learning lessons. ஹல்லேலூயா. You shall not commit this kind of mistakes. இவ்வளவு ஒரு படுகுழி பாதாள குழியில கால் வைப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. டபக்குன்னு எடுத்து விட்டான்.
அது வேற ஒரு வசனம் வேற இருக்குது, இது அப்பாவுக்கு பிறந்தது அம்மாவுக்கு பிறந்தது இல்லைன்னா சகோதரி தான்ட்டா, அதையும் நியாயப்படுத்திட்டு நம்ம தான் ரைட் இனிமே அப்படின்ட்டு அழுத்து விட்டான். பாரு இன்னைக்கு நான் ஜெயமா வரப்போறேன்னா பாதாளத்தில் போய் காலை வச்சு விட்டான். தப்பிக்க முடியாம போச்சு. த டார்க்கர் சைட் ஆஃப் பேட்ரியாக்ஸ், த டார்க்கர் சைடு. அப்போ கிருபையாய் அதை நினைச்சார். இவன் வந்த வேகம் எப்படி, இவனுடைய விசுவாசம் எப்படி தூக்கி போட்டு வந்தானே. அப்போ எத்தனை வேலைக்காரன் கூட இருக்கிறான்ட்டு அவன் எண்ணலையே. என்னென்ன பொருள்கள் அவனோட இருக்குது, எத்தனை பொருளை இழந்தான் வழியில், அது எண்ணலையே. எவ்வளோ விஷப்பூச்சிகள் அது இதுன்னு மத்தியில் அவன் கடந்து வந்தான், அதை பார்க்கலையே. தன்னுடைய மனைவியுடைய அழகு என்ன ஆகும், கெட்டு போகுமே, ஐயோ அதையும் பார்க்கலையே. என் மனைவிக்கு இங்கே கொசு கடிச்சா என்ன ஆகும், எதையும் பார்க்கலையே. எல்லாத்தையும் பார்க்காம விட்டு எனக்காக வந்தானே. டக்குன்னு இறங்கினார். ஹல்லேலூயா. டேஞ்சர்னர். செத்தடா நீன்ட்டார், கொண்டு விடுவேன் உன்னைய. யார் தெரியுமா அது? நான் சொல்கிறேன், அவன் பொய் சொல்லிட்டான். நான் சொல்கிறேன் கேளு, உன் ஜீவன் இருக்காதுன்னு. ஒரு நிமிஷத்தில் போயிடும், விட்டுருன்னொன்னே அவன் பயங்கர கோபம் வந்தான். ஏயா படுபாவி, என்னை கொல்ல பார்த்தார்றா உன் ஆண்டவர், செத்து போயிருப்பேன், இப்படி ஏன்டா போய் சொன்ன நீ அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் அவன் விட்டுட்டான். ரைட்டா? இதில் ஒரு காரியம் ஒன்று உண்டு, நீங்கள் அது பைபிளில் இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சாதாரண மனுஷன் நம்மளை அவமானப்படுத்திட்டான்னா இந்த பூமியில் நம்மளுடைய அவமானம் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும். எவனோ ஒருத்தன், நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, எவனோ ஒருத்தன் திட்டினான்னு வச்சுங்களேன், அது ஒரு அவமானமாக பப்ளிக்கில் உங்களை பண்ணிட்டான்னா அவன் யாருன்னு பெரிய உலகத்தில் பெரிய ஆள் கிடையாது. ஏய், அவமானப்படுத்தினா அது சின்ன சர்க்கிள், 4 பேர் சிரிக்க போகிறான், அவ்வளோதானே. ஒரு கிளாஸ் ரூமில் 60 பேர் இருக்கிற கிளாஸ் ரூமில் 30 பாய்ஸு 30 கேர்ள்ஸு. டீச்சர் பையனை ஏதாவது ஒரு மாதிரி அவமானப்படுத்தி விட்டான்னா பொம்பளை பிள்ளைகள்லாம் கிக்கி கிக்கின்னு சிரிக்கும்ல, இல்லையா? என்னப்பா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அப்போ அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? பொம்பளை பிள்ளைங்க மத்தியில் அது ஒரு சர்க்கிள் தான், சின்ன சர்க்கிள். அப்படி நம்மெல்லாம் சில அவமானங்கள் பட்டிருக்கோம், சின்ன சின்ன இடங்கள்ல பட்டிருக்கோம். ஆனா ஒரு தேசத்து ராஜா, அவன் என்ன வேகத்தில் இவன் அனுப்புவான் தெரியுமா? அவன் ஒரு மாதிரி, அவன் பேசுறது அவமானத்துக்குரிய ஒரு காரியம், தேசத்துக்கே தெரியும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறாங்கன்னா அந்த தீர்மானத்தை பொது ஜனங்களுக்கு எப்படி கொண்டு வருவாங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் தான் கொண்டு வருவாங்க. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னால் அவங்க பேசுவாங்க, அவங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க அதிகாரிகள்னா டக்கு டக்குன்னு எடுத்துட்டு அவன் சேனல்ஸில் போட்டு ஹோல் தேசத்துக்கே அறிவிச்சிடறான். ராஜா, அதாவது அரசாங்கம் அறிவிக்கணும்னா இதுதான் மெத்தட். சைலண்டாக நடக்காது இது. பொதுமக்கள் எவனாவது அவமானப்படுத்தி விட்டான்னா சைலண்டாக சின்ன சர்க்கிளில் 4 பேர் சிரிப்பான், போயிட்டே இருப்பான். ஆனால் ஒரு ராஜா ஒருத்தனை அவமதிக்கிறான்னாலும் சரி, ஒருத்தனை பாராட்டினாலும் சரி, இட் கோஸ் த்ரூ ஹிஸ் ப்ராவின்ஸ், மாகாணம் முழுவதும் அது தெரியும். டக்கு 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 டக்குன்னு லெட்டர் எழுதி தோரசூரில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நடந்தது இன்னைக்கு, நாட்டு நடப்பு. அவன் டீ கடையில் எல்லாம் பார்ப்பான், டீ குடிச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி. இன்னார் கைது அப்படின்னு ஒன்று போட்டிருப்பான், டிட்பிட்ஸா. டீ குடிச்சிட்டே பார்ப்பான், அப்படியாடா உள்ள போயிட்டானா அப்படிமாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேசமே பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு அவமானத்தின் சின்னமாக மாறினானே ஆபிரகாம். கொஞ்சம் என்னோட சேர்ந்து ஆபிரகாமுக்காக பரிதாபப்படுற ஜனங்கள் இங்கே உண்டா? அடுத்து இந்த கோழி கீழி கொடுத்தானே வேலைக்காரன்லாம், அது அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே இல்லை. அது திருப்பி அவன் வாங்கி இருக்க மாட்டான். பா கூட்டு போ,
இந்த ஆடு மாடு இது சே. அப்போ இந்த ஒண்ணுமே இல்லாத மதிப்பில்லாத ஒரு ஆடு மாடுக்கு கொடுத்துட்டு கிளிக்குட்டியை வாங்கிட்டியா? விடுவாரா தேவன்? விடுவாரா? விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவனுக்கு அது ஒண்ணுமே இல்லை. டேக் இட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை கண்ட்ரி. ஒரு ராஜாவுடைய கர்ஜிப்பு எவ்வளவு பெரிய அவமானத்தை கொண்டு வரான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பயங்கரமான விசுவாசி, விசுவாசத்தின் தகப்பன். அவன் போய் தெய்வத்தை நம்பாதபடிக்கு தேவ சித்தத்துக்கு விலகி போனதுனால ஒரு பொய்யினால வந்த விளைவு எவ்வளவு பயங்கரம் என்பதை கொஞ்சம் சபை சிந்தித்து கொள்ளுங்கள். இவனுக்கு தெரியுமா இதெல்லாம் நடக்கும்ட்டு? That's why many of us will be caught by our impetuous lies, by our impulsive characters. Impetuous characters. ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் வார்த்தைகளில் உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். That is a great lesson for this day. இதில் ஊழியக்காரர்கள் தப்பு செய்வார்கள், விசுவாசிகள் தப்பு செய்வார்கள். ஒரு அவிசுவாசி தப்பு செய்தால் இட்ஸ் ஓகே, பட் ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனும் தப்பு செய்தால் நோ. அவமானத்தோடு அவன் வெளியில வர்றான்னா அவ்வளவு பெரிய விசுவாச தகப்பன். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆரம்பத்தில் நீ ஆரம்பித்ததான வாழ்க்கை எவ்வளவு கனத்துக்குரிய வாழ்க்கையாய் நீ ஆரம்பித்தாய். உன் மாம்ச எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நீ ஆவிக்குள்ளாகி நீ ஆவிக்குரியவனாய் நீ காண்பித்தாய் அல்லவா? பூமியிலே பரதேசியாய் வாழ்வேன் என்று சொல்லி பரலோக வாசி என்பதை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் சுகந்த வாசனையை வெளிப்படுத்தினாய் அல்லவா? காலம் செல்ல செல்ல ஆவியில ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்திலே முடிய போகிறது என்ன? இவ்வளவு மதியினர்களா என்று சொல்லி பவுல் கடிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததே. நம்மில் அது வராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். விசுவாசிக்கிறவர்கள், புரிந்து கொண்டவர்கள் தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பார்களாக. அதை சொல்லி காட்டுறார். நீ எப்படி பெறப்பட்டு வந்த? நான் உன்மேல் வைத்ததான தயையின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம் அவனை தடுத்தேன். உனக்கு மறுபடியுமாக ஹல்லேலூயா உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஆமென். அவன் அந்த தப்பு பண்ணாலும் கூட ஹல்லேலூயா உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லி எப்படியோ ஒரு தயவில் அவன் வெளியிலே வந்தான். ஹல்லேலூயா. இது என்ன கனெக்ஷனுங்கிறது நான் கொஞ்ச நேரத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. அக்கினியை கடக்கும் போது அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். அக்கினியை நீ கடக்கும் போது அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, ரட்சகராம் தேவனும் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, ரட்சகராம் தேவனும் நானே. உன்னை மீட்க நான் வந்தேனே, கண்மணி போல் அருமையானவனே. பயப்படாதே, வரப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. ஒன்றுக்கும் நீ கவலைப்படாதே, என்றும் ஜெபத்தையும் தவறாதே. ஒன்றுக்கும் நீ கவலை
கவலைப்படாதே, என்றும் ஜெபத்தையும் தவற விடாதே, கடந்த தோல்வியை எண்ணி விடாதே, நடந்திடும் வழிகளையும் விடாதே, பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, முந்தினதை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினதை நீ நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், எந்த துன்பத்தில் சோர்ந்திட வேண்டாம், வாக்குகளையும் வேண்டிட வேண்டாம், பயப்படாதே, யாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. எவ்வளவு தப்புகளை நாம் பார்க்குறோம். The very same God whom Abraham thought Abraham discarded because of unbelief, the very same God came to his rescue. எந்த தேவனை தன் அவிசுவாசத்தினாலே மறந்து வழி தப்பி போய் தப்பித்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டானோ அதே தேவன் குறுக்கிட்டு அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற தெய்வம். அப்படி எவ்வளவு பலவீனர்கள் பார்த்தீர்களா? அந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் there is a manipulation, ஒரு மேனிப்புலேட் பண்ணி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கும்போது அவனை விட்டு விடவில்லை. அதுக்காக நாம் மேனிப்புலேட் பண்ணி நாமும் அப்படி இருக்கலாம் என்பதற்காக அல்ல, அல்ல, நம்மை காப்பாற்றுவார். ஆனால் ஒரு பெரிய ஆபத்து நடந்தது. இதை சொல்லி நான் முடிப்பேன். அவன் வாழ்க்கையில் பயங்கரமான ஆபத்து நடந்தது. அது சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. இந்த பிரசங்கத்தை நான் தயாரித்து கொண்டு வந்தபோது ரியலி ஐ என்ஜாய்டு வெரி வெரி மச். ஆண்டவரே, இதை எங்களுக்கு சொல்கிறீங்களே, நன்றி. ஒரு மனுஷன் அவமானம் அடைஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது தரம் அந்த தப்பு பண்ணுவானா? பண்ணுவானா? நிச்சயமா நிச்சயமா பண்ண மாட்டான். அந்த அவமானமே அவனுக்கு வாழ்நாள் எல்லாம் நினைப்பூட்டும் அவன் செய்த தவறு. இன்ச்சு பை இன்ச்சாக செத்துக்கிட்டு இருப்பான் அவன். 20வது அதிகாரம் 1-2 வாசியுங்கள். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அப்போ அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். மறுபடியும் ஒரு ராஜா. அடுத்து இப்போ இடம்பெயர்ந்து போகிறான். இடம்பெயர்ந்து போகும்போது கூட தேவனை கேட்க வேண்டாமா? இன் எவ்ரிதிங் தெர் இஸ் a spiritual meaning. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு காரியம் உண்டுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர்ஸை ரொம்ப நான் பேசுகிறேன் உங்கள் மத்தியில். நீங்கள் அதை தயவுசெய்து தப்பாக யாரும் புரிந்து கொள்ளாதீங்க. கரெக்டாக புரிந்து கொள்ளுங்க. நம்ம அந்த ஜீவியத்தை 100க்கு 100 கர்த்தருக்கு நாம் ஏன் ஒப்பு கொடுக்கணும் என்பதற்கு இதெல்லாம் அடையாளங்கள். Can you believe that we ought to submit our lives 100% to God? நான் சொல்லுகிறது சரின்னு உங்களால் எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? 100க்கு 100 சரண்டர் பண்ணி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிறத நம்புகிற மக்கள் எத்தனை பேர்? I am surprised many of you don't agree with me. Many of you don't agree with me. I am really surprised.
அவர்கிட்ட 100க்கு 100 ஒப்பு கொடுத்துட்டா அவர் என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்பாரா? நான் வந்து ஏன் இஷ்டம் நிறைவேறுமா போயா? அப்படித்தான் எல்லாருடைய ஆசையும். நான் நினைச்சதை செய்யணும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவர் நினைச்சதை செய்வார். அதுக்கெல்லாம் நான் ரெடி கிடையாது. எனக்கு பிடிச்சது, எனக்கு இது காரியங்கள், எனக்கு 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 அவர் பேரை சொல்லி எனக்குன்னு நான் செஞ்சுட்டு நான் பாட்டு போயிட்டுருப்பேன். என்னை யாரும் தொடக்கூடாது. இட் இஸ் நாட். நீ இடம் பெயர்ந்தாலே உன்னை ஊர் என்கிறதான கல்தேயருடைய தேசத்தை விட்டு ஊர் என்கிற இடத்தை விட்டு உன்னை இடம் பெயர பண்ணதுனே அவர் தானே. பதில் வேணும் எனக்கு சாவில. அந்த இடத்த விட்டு பெயர்த்து கொண்டு வந்தது யாரு? உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ பாட்டுக்கு எங்கேயும் போகலாமா? அப்போ அவரை கேட்க வேண்டாம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பர்சனல் மேட்டர்ஸு, நம்முடைய சொந்த காரியங்கள் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிறதே இல்லை. ஒரு ஆசீர்வாதம் வேணும். நான் என் வழியில் போவேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் என்கிட்ட கொட்டுன்னு கொட்டணும். ஆனால் என் வழிகளில் நாங்கள் போயிட்டே இருப்போம். இதுதான் அநேகருடைய மனப்பான்மை. பயத்தினால நம்ம இன்னைக்கு நினைச்சது இது நடக்கணும், இது நல்லா தெரியுது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு போட்டுட்டு கர்த்தாவே நீ இருப்போம் அந்த ஆசீர்வதின்னு சொல்லி அவரை வளைக்கிறதான சுபாவங்கள். To please God it is difficult. தேவனை திருப்திப்படுத்துவது மிக கடினமான ஒரு காரியம். அவரை புரிந்து கொள்ளுகிறது ஒரு கடினமான காரியம். அவரிடத்தில் 100க்கு 100 சரண்டர் ஆன ஒரு மனுஷனை தேவன் கட்டாயமாக நடத்தி மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். Many of the lives of the people are just mediocre and just ordinary, where God is not responsible for things that are happening in the families. You invite God, but you reject God's invitation. You invite God. நாம நினைச்சது நடக்கணும், நடந்தே காட்டணும், செய்தே காட்டணும்னு செஞ்சுட்டு கர்த்தாவே வாரம்னு சொல்றது, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த பிரசங்கத்தை நான் பண்ணாலே ரொம்ப ஆபத்து தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடவி கொடுக்கிற பிரசங்கம் கிடையாது இது. தேவனானால் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். That 100% obedience to Christ and surrendering is essential and it is warranted. Hallelujah. It is expected of the people of God. I don't know, today Christianity has gone wrong somewhere, deviated. அன்றுடைய பிள்ளைகளே, இதெல்லாமா வாழ தெரியாமலையா பரிசுத்தவான்கள் பவுல் பேதுருன்னு உட்கார்ந்துட்டு கழுத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்து வாழ்ந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க? பைத்தியங்களா இதெல்லாம்? இப்படி ஒரு சுகமான வாழ்க்கை, நான் நினைச்சது செய்யலாம், நான் நினைச்சது போகலாம், இதெல்லாம் கர்த்தாவே வாரும். அந்தந்த நேரத்துக்கு அவரை ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு எங்கள் இஷ்டத்துப்படி நாங்கள் செய்கிறோம்னா இந்த பைபிள் எதுக்கு? அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எதுக்கு? எனக்கு தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. யோசிச்சு பாருங்க தெய்வ ஜனமே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகிறது, நம்ம எவ்வளவு பேக் அடிச்சிருக்கிறோம்னு பாருங்க. இவன் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி கேராரில் போய் ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா we should seek the guidance of God. சீக். அந்த இடத்துல என்ன ஆபத்துங்கிறது கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். ஒரு லேண்டை வாங்குறோம்னா பட்டுன்னு போய் லேண்டு நல்லா இருக்குதுன்னு வாங்கிட முடியாது. We have to ask God. மாட்டி முழிச்சு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். கேரார் இவன் மூவ் பண்ணதுக்கப்புறம் இதே மிஸ்டேக் வருதா இல்லையா? எத்தனாவது முறை வருது? Can you imagine Abraham committing the same thing twice? Such a stalwart of faith. அப்போ என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, ஒரு வாசகத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இங்கிலீஷில், நீங்கள் அதை நான் தமிழாக்கம் பண்ணுவேன், அதை புரிஞ்சுக்குங்க. The more you commit a certain mistake or sin, the less sensitive you are to it, easier it will be for you to commit the mistake in future again. The more you commit a certain mistake, the more you commit a certain mistake or certain sin. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தமிழ்லையும் சொல்லித்தாரேன் உங்களுக்கு. அல்லேலூயா.
the more you commit a certain sin, the less sensitive you are to it. The more you commit a certain sin, the less sensitive you are to it. The less sensitive you are to it, to that sin, to it, easier you find it commit in future. எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எந்த அளவுக்கு நாம் செய்கிறோமோ அது செய்ததன் நிமித்தம் நம்முடைய மனஸ்தாபங்கள் அதில் குறையுமானால், செஞ்சிட்டேனேங்கிற மனஸ்தாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது எதிர்காலத்தில் அதே பாவத்தை செய்வது ரொம்ப லகுவான காரியமாக இருக்கு. இட்ஸ் ஈஸி. உதாரணம், ஒரு சிகரெட் பிடிக்கிற ஒரு ஆள் இருக்கான். இவன் ஆரம்பத்தில் அவனுடைய மனசாட்சி சிகரெட் பிடிக்கும்போது குத்தும், அடிக்கும், டேய் நீ பண்ணுறது தப்புன்னு. அவன் அதை ஒரு மண்டையில் 2 தட்டு தட்டி அவன் மனசாட்சியை மழுங்கி போய் பண்ணி பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் பழகிட்டான்னு வச்சுங்களேன். 2 ஆகும். ஒரு சிகரெட்டு 1 சிகரெட்டு 1 பெட்டி ஆகும், 10 பெட்டி ஆகும், 20 பெட்டி ஆகும், 30. ஒரு நாளைக்கு 30 பேக்கெட் சிகரெட்டு குடிக்கிறான் ஒருத்தன் வச்சுக்குவோம். இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். 30 பேக்கெட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னா, அடிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு நிம்மதி. கொஞ்சம் 2 சிகரெட்டு கம்மியானா கூட அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடும், போச்சே அப்படின்ட்டு. அப்போ அவன் தூங்குற வரைக்கும் அவனுக்கு லாஸ்ட்டு தூக்கத்தில் கூட பாதி தூக்கம் வரும்போது கூட அப்படி போட்டு தான் அவன் தூங்குவான். அந்த அளவுக்கு அவன் அடிமை ஆயிட்டான்னு வச்சுக்கோ. த மோர் மிஸ்டேக், த மோர் யூ கமிட் த சேம் sin. Your sensitivity is coming down. You are desensitized. Your sensitivity coming. முதல்ல குத்துனுச்சு. 30 பேக்கெட் குடிக்கும்போது என்ன குத்தும்? ஒண்ணுமே குத்தாது. அப்போ அந்த அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு சரியான மனம் திரும்பி வராத பட்சத்தில் அவனுடைய சோதனை நேரத்தில் அந்த பாவத்தை அவன் செய்வது அவனுக்கு லகுவா இருக்குமா, இல்லாவிட்டால் பழக்கமில்லாத ஒரு பாவத்தை செய்வது அவனுக்கு லகுவா இருக்குமா? தட்ஸ் இட். சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஐயா ரயில் இன்ஜின் ஓட்டிகிட்டே இருப்பார், லோகோமோட்டிவ். It's easy. What has happened to Abraham? You please tell me. நீ ஒரு முறை பயங்கரமான காரியத்தை விட்டு விலகி, தேவ சித்தத்தை விலகி நீ பொய் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவமானம் நேஷன் லெவல்ல, தேச அளவில் அவமானப்பட்டு ஷேமோட ஆடு மாடு கோழிகையோட போனானே திருப்பி. பத்தலையா கேட்டேன். பத்தலை. மறுபடியும் திருப்பி அதே மிஸ்டேக்கை நீ பண்றீன்னா இது ஜீர்ணிக்க முடியுதா இல்லையான்னு நீங்க ஏதாவது ஒரு அடையாளம் காட்டுங்க. பாருங்க, ஜீர்ணிக்க முடியல. எவ்வளவு பெரிய தகப்பன். இதை தான் அந்த டார்க்கர் சைடை ஆண்டவர் எனக்கு அதை ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு உதவி செஞ்சாங்க. திரும்பவும் அவனுக்கு ஒரு ஷேம்ஃபுல். இந்த ராஜா என்ன பண்ணியிருப்பான்? அபிமெலேக்கு அனுப்பியிருப்பான். அனுப்பும்போது மறுபடியும் முதல்ல கண்ணுக்குட்டி தோல், இப்போ எருமை மாட்டு தோல். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? அன்னைக்கு கண்ணுக்குட்டி குழந்தை அந்த தோல் லேசா கொசு பட்டாலே பயங்கர ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு சென்சிட்டிவா இருந்தது. எருமை மாடை கொசு கடிச்சா அல்லேலூயா. பாருங்க, so it doesn't appear to be a shame for you next time. அடுத்த முறை அது ஒரு வெட்கத்துக்குரிய காரியமா அவனுக்கு தெரியல. அடுத்த வாரம் தாவீது வருவார் பாருங்க, பிரமாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ என்னடா நீ இப்படி பண்ணி போட்ட? சரி,
a conscience is charred. 1 Timothy 4:1 என்ன வாசிக்கிறோம்? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யரின் மாயம். இந்த ஆபிரகாம் அதுக்கு குறியானா ஒரு எக்ஸாம்பிள். அதாவது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யனுங்கிறதுக்கு யாருடா உதாரணம்னு கேட்டா, பாஸ்டர் நீங்களாம் பாஸ்டர் ஆகிறதுக்கே தகுதி கிடையாது, இம்மாந்தண்டி ஆபிரகாமை என்ன மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஐயா பண்ணது என்ன? இதுதான் ஆவியானவர் சொல்கிறது, இப்படித்தான் நடக்கும், இவர்களால் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள்னு போட்டிருக்கு. நாம் அப்படி மாறிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸோ இதை நீங்கள் திரும்ப 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 அந்த காரியத்தை பண்ணோன்னா அது நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாறிடுது. இட் பிகம்ஸ் பேட்டர்ன், நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாறுது. விட்டுச்சா? இதோட விடலை. He passes it on to his son. Same habit. உனக்கு பின்னால ஒருத்தன் பிறந்தான், அதுக்குள்ள நான் போக மாட்டேன். அவன் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா செய்யறானா? நீங்க சொல்லுங்க, நீங்க பைபிள் வாசித்தவங்க தானே, நீங்க சொல்லுங்க. லைட்டா கொஞ்சம் வித்தியாசமா. இவன் பொண்டாட்டியும் ஒரு கிளிக்குட்டி. எப்படி? 24 எங்க வருது? 16 24:16 வாசிங்க. அந்த பெண் யாரு? ரெபேக்கா. எந்தமா ரெபேக்கா எப்படி இருக்கிறா? ரூபவதி இல்லை, மகா ரூபவதி. அதுக்கப்புறம் நமக்கு மேட்ரு வேண்டாங்க, அந்த ஒரு வார்த்தை போதுங்க, சப்ஜெக்டே அதுதான். அதுக்கப்புறம் கிணத்துக்குள்ள குதிச்சா, தண்ணி எடுத்தா, இதெல்லாம் எவனுக்கு வேணும்? நம்ம மேட்ருங்க இதுதான். அப்போ அவனுடைய பையனுக்கு கிடைச்சதான மனைவியும் மகா ரூபவதியா இருந்தா. அப்ப அவனுக்கும் அதே சோதனை தானே வந்தது. சாத்தான் என்ன பண்ண? நான் இந்த இடத்துல ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. ரொம்ப தந்திரசாலி அவன். நம்முடைய முற்பிதாக்கள்கிட்ட என்ன பாவம் வந்ததோ திருப்பி அதே பாவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் நமக்கு. This is the best. Ancestral sins are introduced. அழகா அதில் விழுகிறதுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, Abraham did not address it at that moment. ஆபிரகாம் அது சரி செய்யல. தானமா தன் பிள்ளைக்கு என்ன செஞ்சிட்டான்? அதை கொடுத்தது சாத்தானுக்கு ரொம்ப வசதியா போச்சு, லட்டு கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. நாம சரி செய்யாமல் இருக்கிறதெல்லாம் சாத்தானுக்கு லட்டு மாதிரி. அதை கொண்டு போய் நம்ம பிள்ளைகளுக்கு சந்ததிக்கும் கொடுப்பான். பி கேர்ஃபுல். அதனால தான் பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்ன. Can you please somebody open your mouth and tell me? இந்த நான் சொன்ன அந்த வசனத்தையாவது சொல்லுங்க. பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக இன்னும் நீங்கள் போராடவில்லை. அந்த காரியங்களை இன்னைக்கு ரத்தமே சிந்தினாலும் பரவாயில்ல, அதை நான் போராடி அதை சாகடிச்சா ஒழியா நான் என் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது போயிடும். நான் அதை விடமாட்டேன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அதில் எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அதை ஒரு அடி அடிச்சிடணும். எனக்கு என்ன, நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்கள் கண் எதிர அது செய்யும். அடுத்த வாரம் வர்றாரு நம்ம சுரமண்டலக்காரர் வருவார், கூட்டிகிட்டு வருவோம் அவரை. பாருங்கள், 2026 எனக்கு இன்னும் வேகம் ஜாஸ்தியாக போகுது. சோத்திரம், இதெல்லாம் சொல்லணும் அல்லவா? சரி, இப்போ அவன் பண்ணது விட்டுருங்க, அடுத்து அதோட நின்றுச்சான். சரி, அதே தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் விட்டு வச்சிங்களா? உங்கள் அடுத்த சந்ததிக்கு பையனுக்கு பிறக்கிறான், அவனுக்கு தானமா நீங்கள் கொடுத்தோன்னே அவன் பிளட்ல உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் பேரே ஏமாத்துக்காரன், பொய். அப்ப அவன் ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்துறான், ஊரை ஏமாத்துறான், ஆடுகளை ஏமாத்துறான். எது அவன் கண்ணில் பட்டுச்சோ அத்தனையும் ஏமாத்தி விடுவான். பயங்கரமான ஆளுங்க அவன்.
ஆண்டவர் பார்த்தாரு, டேய் நீ ஏமாத்து பேர் வழி, பேரை மாற்றினா வழி எனக்கு நிம்மதி கிடையாதுன்னு சொல்லி அவனை போட்டு விட்டார். சுளுக்கி எரும மாடு, நல்லா மனம் திரும்பு, அந்த பழைய பேரோட திருப்பி போகாத, உன் பேரை வச்சு ஒரு தேசமே இன்னைக்கு வரப்போகுதுடா. டே பூமி இருக்கிற வரைக்கும் பழைய பேரோட ஜேக்கப்னு ஒரு தேசம் வருமா என்ன? தப்பு, ஏமாத்துக்காரனே, என் நாமம் தூஷிக்கப்படும். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணியா? விடமாட்டேன், உன்னை என்னை விட்டுரு, நான் விடமாட்டேன், ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு இவன் சொல்கிறான்ல. பிடிச்சி ஒரு சுளுக்கிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டார். விட்டுருவேன், உன் பேர் என்ன? யாக்கோபு அப்படின்னா. திருட்டு பையன் எனக்கு நல்லா தெரியும், பேரை மாத்துறேன், யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் பா. மரியாதையாக இன்னைக்கு இஸ்ரவேல்னு நல்ல பேரோட வந்திருக்குது. அல்லேலூயா. டைம் லைன் பாருங்களேன், இந்த டைம் லைன் காட்டுங்க, இந்த டைம் லைன் காட்டுங்களேன், இந்த டைம் லைன் காட்டுங்களேன். லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் தெரியுது அவங்களுக்கு, 10லேருந்து 20, 30, 40 அப்படின்ட்டு வருது இல்லைங்களா? 180 வரைக்கும் வருது இடது பக்கத்தில் நம்பர். 1946 பிஃபோர் பிசியில் ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவனுக்கு பேர் ஆபிராம் அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிக்குது, வருதா? அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணுறாரு, சாராய் அம்மாவை கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ 75 வயசில் இருக்கும்போது ஆரானை அவர்கள் என்ன செய்ய, 75 இங்கே இருக்குதா? ஆரானை விட்டுட்டு கானானுக்கு புறப்பட தேவன் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 86 வயசில் இருக்கும்போது இஸ்மவேல் பிறக்கிறான். அப்புறம் 99 வயசில் இருக்கும்போது அப்புறம் ஆபிரகாம்னு பேர் மாற்றப்படுகிறது. சாராய் சாரான்னு மாற்றப்பட்டு ஈசாக்கு 100ல் பிறக்கிறார். அப்போ இத்தனை வருஷம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை 100க்கு அப்புறம் ஒரு 136ல் சாரா நம்ம என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. 40 வருஷம் கழித்து ஈசாக்கு எப்போ பிறக்கிறாரு? இங்கே பிறக்கிறார். 100 வயசில் பிறந்து 40 வருஷம் கழித்து அவருக்கு கல்யாணம் நடக்குது ரெபேக்காளோட. அங்கே ஒரு பியூட்டி, இங்கே ஒரு பியூட்டி வருது, குயின்ட்டு ரைட்டு. 140 வருது. 140 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஏசாவும் யாக்கோவும் பிறக்கிறாங்க. அப்போ ஆபிரகாமுக்கு வயசு 160. 100லேருந்து இப்போ 10லேருந்து 0லேருந்து என்ன பண்ணிட்டார், 160 வயசு வந்துட்டார். இப்போ இவங்களை பிறந்ததில்லை, இதில் ஒருத்தன் அவுட்டு. யார் ஒருத்தன்? 2 பேரில் ஒருத்தன் அவுட்டுன்னா என்ன அர்த்தம்? செத்து போகல, ரிஜெக்டடு. ஆண்டவர் அவனை தள்ளுபடியாக பண்ணிட்டார். அது இப்போ யார்? ஏசா. அப்போ யாக்கோபு தான் சந்ததி. எந்த சந்ததி? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஆபிரகாமுக்கு வயசு 160. 160லேருந்து 175 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பையன் யாக்கோபு வளர்றார். அதாவது பேரன், அப்பா, அதுக்கப்புறம் பையனுக்கு அப்புறம் பேரன் வளர்றார். ஸோ இந்த ஈசாக்கு டைமில் ஆபிரகாம் இருந்திருக்கிறார். யாக்கோபு டைமில் 15 வருஷம் ஆபிரகாம் இருந்திருக்கிறார். யாக்கோபு டைமில் 15 வருஷம். இது என்ன, இது ஏன் இந்த டைம்லைனை நான் காட்டினேன் அப்படின்னா, அவன் இத்தனை வருஷம் அவன் வாழ்க்கையில் பொய் சொன்ன அந்த காரியம், தானமாய் கொடுத்து ஈசாக்குக்கு கொடுத்தது கண்ணால் பார்த்துருக்குறான். பார்த்தானா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஈசாக்கு பொய் சொல்லும்போது ஆபிரகாம் பூமியில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. தாம் பையன் அதே தப்பு பண்ணுறத 2 முறை பண்ண தகப்பன் பார்க்குறாரு. சரி, அதை விட்டு தொலைஞ்சதா பரவாயில்லன்னு சொன்னால் தாம் பேரப்புள்ள எல்லாரையும் மிஞ்சி கண்ணில் பட்டவனையெல்லாம் ஏமாத்துறான். வாயை திறந்தாலே பொய் சொல்கிறான். 15 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். யாரு? ஆபிரகாம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு, அந்த பையனுக்கு 15 வயசு ஆகிற வரைக்கும் ஆபிரகாம் இருந்திருக்கிறான். அப்போது உயிரோடு இருக்கிறான்னா ஈசாக்கை பார்த்துருக்குறான், யாக்கோவை பார்த்துருக்குறான். இவங்க 2 பேரும் பண்ணுற தப்பு எங்கேருந்து வருது? தகப்பன்கிட்டேருந்து வருது. திரும்ப அதே சந்ததியில் அப்படியே வர்றதுனால மறைக்கப்பட்ட சிறை அது. தட்ஸ் அ ஹிடன் ஜெயில். சில குடும்பங்களில் பாருங்கள், அப்பா பொய் சொன்னால் அப்பா பொய் சொல்லுவார், அம்மா பொய் சொல்லுவாங்க,
தம்பி போய் சொல்லுவான், தங்கச்சி போய் சொல்லும், அப்புறம் என்ன போய் சொல்லும், அவங்க வீட்டு எரும மாடும் போய் சொல்லும், அவங்க வீட்டு நாயும் போய் சொல்லும், மருமகனை வர்றவனும் போய் சொல்லுவான். என்னடா இது, டே அவன் வெளியிலேருந்து வர்றான் ஐயா, இவனு எப்படி கொஞ்ச நாள் இவங்களோட இருந்ததுனால வணங்கலை. யார் வீட்டில் அது அப்படி இருக்குதா? பார்த்தா லைனாக எல்லாம் போய் சொல்லுங்க. இந்த குடும்பமே போய் சொல்கிற குடும்பம்டான்றானுங்க. எங்கேருந்தெல்லாம் பரவுது. அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு காரியத்தை தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அந்த இடத்துலையே அதை அட்ரஸ் பண்ணணும். அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணி அதை சாகடிக்காவிட்டால் அது பாஸ் ஆன் ஆகும். அந்த தப்பு அப்படியே கண்டினியூ ஆகும். அது மறைந்திருக்கிற சிறை போல இருக்கும். அங்கேருந்து ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். தப்பிச்சுக்கிறதுக்கு ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட முன்ன பிசாசு கரெக்டாக கொண்டு வருவான். உங்க பாடுறா, உங்க பூட்டன் பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டான். டே இவங்க அப்பாவை பாடுறா பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டான். டே இது என்ன மேட்ரா, இது ஒன்றும் இல்லைடா, அழகா நீ எஸ்கேப் ஆகிட்டு போகலான்டான்னு அவன் ஐடியா கொடுத்து அன்னைக்கே அதை கொல்லலைன்னா அந்த ஐடியாவை கடைபிடிச்சிட்டு வந்து இவன் அந்த தப்பு பண்ணிகிட்டே போவான். கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். அதுக்கு தான் நான் அதை காட்டினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை ஏதோ சபைக்கு வந்தோம் உட்கார்ந்தோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி யார் நம்ம முன்னோர்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்கள்ட்டேருந்து நம்ம எதையும் வாங்கக்கூடாது. வேத வசனத்தின்படி தப்புன்னா தப்புன்னு சொல்லி அத்தோட அடிக்காட்டினா நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு நம்ம தானம் பண்ணிட்டு போகிறவங்களா மாறிடுவோம். இல்லைங்களே? அடுத்த வாரம் தாவீது வர்றார். பயங்கரமான காரியங்கள் செஞ்சுருக்காரு பாருங்க. அவர் இப்போ பரிசுத்தவான்களுடைய இருட்டு காரியங்கள் சொல்கிறதுக்கு நான் இல்லை, அவங்கள அவமானப்படுத்த நான் இல்லை. பட் இந்த சிறை எப்படி ஹிடன் கேஜஸ் எப்படி வருங்கிறத உதாரணங்களோட பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லும்போது நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்ல இப்போ தேவன் சொல்கிறபடியே நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாமா? தெரியாத வசனங்கள் கிடையாது, தெரியாத சரித்திரமும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். கிச்சனில் ஒரு மூட்டை அரிசி, ஒரு 5 கிலோ பருப்பு, ஒரு 2 லிட்டர் எண்ணெய், கடுகு, வெந்தயம் எல்லாம் இருக்குது. பசிக்குதுன்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு வாயில் போட முடியுமா? முடியாது. உளுத்தம்பருப்பு எடுத்து நம்ம பாட்டு தின்றல முடியுமா? முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கூட்டுக்கு எண்ணெய் வேணும், பொரியலுக்கு எண்ணெய் வேணும், அதுக்கெல்லாம் எப்படி சாதம் எல்லாம் வடித்து எவ்வளவோ தயார் பண்ண பிறகு டேபிளில் வந்ததுக்கப்புறம் ருசியாக தயார் பண்ணும்போது அதை நல்லா பசியார நம்ம சாப்பிட்றோம். அது போல் சரித்திரம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், வேதவசனம் நமக்கு பழக்கம் இருந்திருக்கலாம், காலகாலமாக நம்ம அதை வாசித்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு தேவன் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சமையலறையில் போய் சமைச்சு இப்படி அள்ளி கொடுக்கறது போல இந்த செய்தியையும் சத்தியத்தையும் நமக்கு தருவார். அதான் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் தேவன் திருப்தியாக்குகிறார். ஆலயத்தின் நன்மையினால் இன்னைக்கு நமக்குள்ளே எவ்வளோ மறுரூபம் வருது, நமக்குள்ளே எவ்வளோ ஆசை வருது. ஒரு சின்ன பொய் உங்களுடைய இமேஜையே கெடுத்துரும். நான் பார்த்துட்டேன், தேவனுடைய பிள்ளைகள் பொய் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். இவ்வளவு தானா நிலத்தை விற்றீங்க? என்ன துணிச்சல்னா, புருஷனும் அதைத்தான் சொல்கிறான், பொண்டாட்டியும் அதைத்தான் சொல்ல. வாயை திறந்து சொல்லுங்களேன். எவ்வளவு மேட் ஃபார் ஈச் அதராக இருக்காங்க. ஜோடி பொய் சொல்கிறதுலேயும் கரெக்டாக ஜோடியாக இருக்காங்க. தேவாவியானவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறோமேன்ட்டு அவங்களுக்கு எந்த விதத்திலும் குற்ற மனப்பான்மை வரல. இவங்களை யாருன்னு சொல்கிறீங்க? விக்கிரகங்களை வணங்கினவங்களா இல்லை அந்நிய மக்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள். அதுவும் ஆதி காலத்து அப்போஸ்தலருடைய கைகள்னால பலத்த செய்கைகள் நடந்தது. நிழல் பட்டா சுகமான பேதுரு, அவன்கிட்ட போய் வம்பு பண்ணலாமா? சரி, இந்த காலத்துலையாவது சில ஊழியக்காரர்கள் பாவம் அவங்க ஊழியத்தை செஞ்சுட்டு மேய்ச்சிட்டு போயிடுறாங்க, விசுவாசத்தில் வளர்கிறாங்க, செய்கிறாங்க வச்சுக்குவோம், தப்பிச்சு போயிடலான்னு சொல்லலாம். அப்போஸ்தலர்கள்ட்ட தப்பிக்க முடியுமா? ஹல்லேலூயா. நிழல் பட்டு சுகமாகிற ஒரு ஊழியக்காரன்
தேவ ஆவியானவர் அப்படியே உறவாடுகிற ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் சொன்னா எந்தென்னெல்லாம் சொல்லியிருக்கோன்னு கொஞ்சம் மனசில் வீட்டில் போய் யோசிங்க. கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுங்க. ஆவியானவரை கேளுங்க. தெய்வமே, நான் என்னதுலெல்லாம் போய் சொல்லி தப்பிச்சிட்டு வந்தேன் ஆண்டவரே, தப்பு, என் மன்னிச்சுக்குங்கப்பா, பாப்பா என் மன்னிச்சுக்குங்கப்பா. நான் நினைக்கிறேன் நீங்கள் என் மேலே பிரியமாக தான் இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனம் திரும்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம போய் தைரியமாக நிற்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இங்கே குதிக்கிறது பெருசு இல்லை. ஆவுன்னு பேண்ட்டு கீழே பேண்ட்டு போகுது, சட்டை மேலே போகுது, அந்த மாதிரி குதிக்கிறதெல்லாம் எடுபடாது. நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கணும். அதுதான் முக்கியம். இன்றைக்கி நமக்கு வர வேண்டிய ஒரு சோறு கஞ்சியை கர்த்தர் தந்துட்டாருன்னா போதும். அது இந்நாள் வரைக்கும் தராமையாக இருக்காருன்னு நான் கேட்குறது காட்டிலும் அதிகமாக தான் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. ஆனால் நம்ம தேவனிடத்தில் மாத்திரம் நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ்ந்துட்டா, இன்றைக்கி இங்கே என்னதான் அனுபவித்தாலும் அனுபவிக்காட்டினாலும் அங்கே போய் நிரந்தரமாக அனுபவிக்கலாம் இல்லை. ஆமேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் நமக்கு தான் ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்ன்ஸ், முப்பிதாக்களுடைய அதே பேட்டர்ன் பொய்கள் அப்படியே வருதப்பா. இது நாங்கள் கண் கூட பைபிளில் பார்த்துட்டோமே, இவ்வளோ அழகாக எங்களுக்கு எடுத்து சொல்கிறீங்களே. தகப்பனே தகப்பனே தகப்பனே, ஒரு இரக்கத்துக்காய் கெஞ்சலாமா? இரக்கத்துக்காய் நான் ஜெபிக்க சொல்லும்போது நீங்கள் ஜெபிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் சில சென்சிட்டிவ் மேட்டர், அதனால் சத்தமாக ஜெபிக்க முடியாது. பரவாயில்லை, இருதயத்தில் மௌனமாய் ஜெபித்தாலும் தப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்பா, இரக்கம் பாராட்டுங்க. ஆபிரகாமுடைய கதையை சொல்லி எங்களுக்கு தெளிவாய் விளக்கி கொடுத்துட்டிங்களே. நன்றி மாத்திரம் வாயை திறந்து சொல்கிறோம் ஆண்டவரே. அதில் தப்பு ஒன்றும் வர்றதில்லை. ஆனால் பர்சனலாக குற்றங்கள் குறைகள் வாயை திறந்து சொல்ல முடியலப்பா. இல்லை, ஒரு விசையாய் மன்னித்து சுத்திகரித்து மறுரூபப்படுத்துங்கப்பான்னு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? கைகளை 2 கைகளை மேலே உயர்த்தி பரலோகத்தின் தேவனை சிங்காசனத்துக்கு நேராய் தலைகளை உயர்த்தி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா கிறிஸ்து இயேசு வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. God bless you. God bless you. God bless you. God bless you.